அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பரிபாடல் மற்றும் பெருமாள் திருமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்யுள் பகுதி தான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்னைக்கான கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். போறதுக்கு முன்னாடி இதான் நம்ம சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு வேதாந்து சேனல். யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய போர்டு எக்ஸாம் வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம். வெறுமனையே தமிழ் சப்ஜெக்ட் மட்டும் இல்லை, இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் அப்படின்ட்டு எல்லா சப்ஜெக்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண போறோம். அதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்க வேண்டியது என்ன அப்படின்னா சப்ஸ்கிரைப், சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷனல் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாடில் பார்த்தீங்க அப்படின்னா ரிதேஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாணவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய வேதாந்து மாணவர் கோல்டு வின் பண்ணியிருக்காரு. உண்மையிலே வந்து வேதாந்து ஸ்ப்ரைட், சரிங்களா, இந்தியாஸ் க்ளோரி அப்படின்ற மாதிரி சூப்பர் டூப்பரான ஒரு பெரிய வந்து கொண்டாடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இன்டர்நேஷனல் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாடில், சரிங்களா? இன்டர்நேஷனல் அப்படின்னா இங்கே இந்தியா மட்டும் கிடையாது, வேர்ல்டில், சரிங்களா? அதில் ஃபிசிக்ஸ் ஒலிம்பியாடில் பார்த்தீங்கன்னா கோல்டு வின் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே செம்ம பெரிய ஒரு விஷயம், சரிங்களா? அதுக்கடுத்து நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்க்கு நீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாஸஸ் போய்கிட்டு இருக்குது. யாராச்சும் வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தெந்த இடத்துல இந்த ஆஃப்லைன் சென்டர் இருக்குது அப்படின்றத பாருங்க. அண்ணாநகர், வேளச்சேரி, தாம்பரம், ஆவடி, போரூர், மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பெரம்பூர், பெருங்குளத்தூர், இந்த எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர் இருக்குது. நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்க்கும் நீட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சிங் அப்படின்றது கொடுத்துட்டு இருக்காங்க, சரிங்களா? அப்போ நீங்க இப்போ 10th படிச்சுட்டு இருக்கலாம். உன்னுடைய அண்ணன், அக்கா யாராச்சும் 11th 12th படிக்கிறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சஜஸ்ட் பண்ணுங்க. அவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஜேஇ மற்றும் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ண முடியும், சரிங்களா? ஓகேவா? சரி, ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா யார் சார் கிளாஸ் இருப்பா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் டீச்சர்ஸ் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிளாஸ் இருப்பாங்க. அதுக்கடுத்து 3-வே டவுட் சப்போர்ட் இருக்கும். அதுக்கடுத்து அகாடமிக் மென்டார்ஸ் இருப்பாங்க. ஹைடெக்கான கிளாஸஸ், ஸ்மாக் கிளிக்கர்ஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அப்படின்றது உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. அதனால யாராச்சும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அப்படின்னா லிங்க் ஃபர்ஸ்ட் லிங்காகவே இருக்குது, ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. நேரில் ஒரு வாட்டி உங்களால் விசிட் பண்ண முடியும். நேரில் விசிட் பண்ணிட்டு கூட உங்களால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஓகே, அதுக்கடுத்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னா விசிட் பண்ண முடியும் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டரை. ஜஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னா நேரில் ஒரு வாட்டி பார்த்துட்டு அதுக்கு அடுத்து கூட என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்க முடியும். அதுக்கடுத்து ஐவி சாட் எக்ஸாம் இருக்குது, சரிங்களா? இன்ஸ்டன்ட் வேதாந்து ஸ்காலர்ஷிப் அட்மிஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு டெஸ்ட் எழுதுறது மூலயமா அதில் எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும். அப் டு 90% வரையுமே ஸ்காலர்ஷிப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால யாராச்சும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃபீஸ் வந்து லெஸ் ஆகும், சரிங்களா? அதுக்கடுத்து முன்னாடியே சொன்ன மாதிரி ஆஃப்லைன் சென்டர்ஸ், அதோடைய ஃபோன் நம்பர்ஸ், ஜஸ்ட் ஒரு வாட்டி கால் பண்ணுங்க, இல்லை நேரில் ஒரு வாட்டி விசிட் பண்ணுங்க. அதுக்கடுத்து எப்படி ஒரு ஆஃப்லைன், அதாவது எப்படி ஒரு டியூஷன் நேரில் போய் படிப்பீங்களோ அதே மாதிரி உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா படிச்சுக்க முடியும், சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே போயிடுவோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெருமாள் திருமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி தான் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? பெருமாள் திருமொழி. சரி, இதை யாரு சார் இயற்றியிருக்கா அப்படின்னா குலசேகர ஆழ்வார். அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இந்த பெருமாள் திருமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்யுள் பகுதியை இயற்றிருக்காரு, சரிங்களா? பெருமாள் திருமொழி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த செய்யுள் பகுதி இயற்றினது யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். யார் இயற்றிருக்கிறது? குலசேகர ஆழ்வார் தான் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா பெருமாள் திருமொழி இந்த பகுதியை இயற்றிருக்காரு, சரிங்களா? தமிழர் பண்டைய நாட்களிலிருந்தே அறிவியலை வாழ்வோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள். அதாவது நம்மளுடைய தமிழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா பண்டைய நாட்கள் அப்படின்னா முன்னாடி இருக்கக்கூடிய நாட்கள், இப்போ இல்லை, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ பண்டைய நாட்கள்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அறிவியலை, சரிங்களா, சயின்ஸை வந்து வாழ்வியலோடு இணைக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி காலத்துல எப்படி வந்து சுசுருதர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அறுவை சிகிச்சை பண்ணாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அந்த காலத்திலேயே. இப்போதான் வந்து அறுவை சிகிச்சைலாம் வந்து பிரபலமா இருக்குது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி அதெல்லாம் சொல்றோம். அந்த காலத்திலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி சர்ஜரிலாம் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம். அதெல்லாம் வந்து வியக்கத்தக்க வகையில் இருக்கும். எப்படி பண்ணியிருப்பாங்க அவங்க, எப்படி அவங்களுக்கு இது தெரியும் அப்படின்ற மாதிரி ஆச்சரியப்படக்கூடிய வகையில் நிறைய விஷயம் வந்திருக்கும். அப்போ அந்த மாதிரி தமிழர் பண்டைய நாட்கள்ல இருந்தே பார்த்தீங்க அப்படின்னா அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணக்கூடிய இயல்புடையவர்களாக இருக்காங்க, சரிங்களா? பண்டைய தமிழர்கள் பார்த்தீங்க அப்படின்னா அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள். அதன் விளைவாக சங்க இலக்கியத்தில் அறிவியல் கருத்துக்கள் நிறைந்துள்ளன. அதனால பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்துல அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது அதிகமா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் கருத்துக்கள், நிறைய அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது நம்மளுடைய சங்க இலக்கியத்தில் இருக்குது அப்படின்றது குறிப்பிடுறாங்க. அதற்கு இணையாக பக்தி இலக்கியங்களிலும் அறிவியல் கருத்துக்கள் நிறைந்துள்ளன. அதுக்கு இணையாக பாத்தீங்க அப்படின்னா பக்தி இலக்கியம்,
அப்போ அதுக்கு இணையா பாத்தீங்க அப்படின்னா பக்தி இலக்கியத்திலயுமே பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது அதிகமா இருக்கு. பக்தி இலக்கியத்திலுமே என்ன இருக்குது, அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது அதிகமா இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. ஒன்றும் இல்ல, என்ன சொல்ல வராங்க அப்படின்னா சங்க இலக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் கருத்துக்கள் நிறைந்து இருக்குது. நிறைய சங்க இலக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி வந்து இந்த பூமி தோற்றம் அடைஞ்சது, அடுத்து படிப்போம், இந்த மாதிரி பூமி தோற்றம் அடைஞ்சது, எதுக்கடுத்து எந்த மாதிரி உயிர்கள் தோன்றுனுச்சு, இதெல்லாம் பத்தி பாத்தீங்க அப்படின்னா அப்பவே என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஏற்றி வச்சுட்டாங்க. அப்பவே என்ன பண்ணிட்டாங்க, ஏற்றி வச்சுட்டாங்க. அதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு வியப்பூற்ற வகையில தான் இருக்குது. எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வியப்பூற்ற வகையில தான் இருக்கு. அந்த மாதிரி தமிழர்கள் பண்டைய நாட்களிலிருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணும் இயல்புடையவர்களாக இருக்கிறார்கள். அப்ப அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா பண்டைய தமிழர்கள் பண்டைய நாட்கள்ல இருந்து அறிவியல் என்ன பண்ணிருக்காங்க, வாழ்வியலோடு இணைத்து காணக்கூடிய இயல்புடையவர்களாக இருக்காங்க. அதன் விளைவாக பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்துல அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது நிறைஞ்சிருக்கு. அதனால பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்துல அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது அதிகமா இருக்கு. அதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்துல என்ன இருக்குது, அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது அதிகமா இருக்கு. அதற்கு இணையாக பாத்தீங்க அப்படின்னா பக்தி இலக்கியத்திலுமே அறிவியல் கருத்துக்கள் சிறந்திருக்கு. அதுக்கு இணையாக பாத்தீங்கன்னா பக்தி இலக்கியத்திலுமே அறிவியல் கருத்து சொல்லியிருக்காங்க. சார் இப்போ வந்து 8 தொகை 10 பாட்டு இதெல்லாம் சங்க இலக்கியம்னு சொல்றீங்க, அதுல அறிவியல் கருத்துக்கள் இருந்தா பரவாயில்ல, பக்தி இலக்கியத்திலுமே அறிவியல் கருத்துக்கள் வச்சிருக்காங்க. ஆமா, பக்தி இலக்கியத்திலுமே பாத்தீங்க அப்படின்னா அறிவியல் கருத்துக்கள் நிறைந்திருக்குது. சரிங்களா, பக்தி இலக்கியத்திலுமே என்ன இருந்திருக்கு, அறிவியல் கருத்துக்கள் அப்படின்றது நிறைந்திருக்குது அப்படின்றது இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா, ஓகே, இது வந்து பேசிக்கா இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டீங்க. நுழையும் முன் அப்படின்றது ஒரு முன்னுரை மாதிரி. அதுல வந்து பேசிக்கா என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எந்த மாதிரிலாம் இருந்துச்சு, எந்த மாதிரி அதுல சொன்னாங்க, எந்த மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு அவுட்லைன் மட்டும் இப்போ பார்த்துருக்கீங்க. இப்போ டேரக்டா வந்து நம்ம பாடலுக்குள்ள போகலாம். சரிங்களா, ஓகே. அப்ப பெருமாள் திருமொழி இயற்றுனது யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். சரிங்களா, பெருமாள் திருமொழி இயற்றுனது யாரு, குலசேகர ஆழ்வார். 1 மார்க்ல கேட்கலாம், பெருமாள் திருமொழியை இயற்றியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அப்ப நமக்கு எழுத தெரியணும், குலசேகர ஆழ்வார் அப்படின்னு எழுத தெரியணும். சரிங்களா, பெருமாள் திருமொழி இயற்றினது குலசேகர ஆழ்வார். தமிழர்கள் பண்டைய நாட்கள்ல இருந்தே அறிவியலை வாழ்வியலோடு இணைத்து காணக்கூடிய இயல்புடையவங்களா இருக்காங்க. அதன் விளைவாக பாத்தீங்க அப்படின்னா சங்க இலக்கியத்துல அறிவியல் கருத்துக்கள் நிறைந்திருக்குது. எதுல அறிவியல் கருத்துக்கள் நிறைந்திருக்கு, சங்க இலக்கியத்திலேயே அறிவியல் கருத்துக்கள் இருக்குது, பக்தி இலக்கியத்திலேயும் அறிவியல் கருத்துக்கள் இருக்குது. சரிங்களா, ஓகே, அதுக்குதான் 2-3 தடவை சொன்னேன். சரிங்களா, ஓகே. இந்த ஒரு பிக்சரை நல்லா பாருங்களேன். இந்த ஒரு பிக்சரை நல்லா பார்க்கணும். பாத்தீங்க அப்படின்னா ஒரு முனிவர் மாதிரி ஒருத்தர் இருக்காரு, ஒரு மருத்துவர் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அவர் பாத்தீங்க அப்படின்னா அவர்கிட்ட நிறைய கத்தி வச்சிருக்காரு, ஒரு பானையில ஏதோ தண்ணி வச்சிருக்காரு, மூலிகை செடி வச்சிருக்காரு, இந்த சைடு பாத்தீங்கன்னா தண்ணி வச்சிருக்காரு, இந்த சைடு அந்த இது கோகனட் ஷெல் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பகுதியிலலாம் பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு தெளிவா தெரியலன்னா உங்க புக்லயே பாருங்க. சரிங்களா, அந்த கோகனட் ஷெல்ல பாத்தீங்க அப்படின்னா ஏதோ கரைச்சி வச்சிருக்காரு. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனுஷன் படுத்திருக்காரு, அவருடைய தலையில பாத்தீங்க அப்படின்னா கத்தியை வச்சு அறுக்கிற மாதிரி சிம்பிள் இருக்குது. இங்க ஒரு தலவாணி இருக்குது, அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா கத்தியை வச்சு அறுக்கிற மாதிரி ஒரு சிம்பிள் இருக்குது. கரெக்ட்டுங்களா, ஓகே. இதை தான் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா மேலேந்து ஒருத்தவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அருள் கொடுக்குற மாதிரி இருக்கு, கடவுள் வந்து நமக்கு அருள் கொடுக்குற மாதிரி இருக்கு. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தவங்க வந்து இறைவன்ட்ட அடிபணிந்து ஏதோ எங்களுக்கு வரம் கொடுங்க அப்படின்றத கேட்குற மாதிரி இருக்குது. சரிங்களா, இப்போ இதுதான் என்ன பண்ண முடியுது அப்படின்னா இந்த பிக்சர்ல நம்மளால பார்க்க முடியுது. கரெக்டுங்களா, இந்த பிக்சரை வச்சு நம்ம இன்னைக்கு பாடத்துக்குள்ள போவோம். சரிங்களா, ஓகே. அப்போ இந்த இடத்துல கவனிச்சிங்க அப்படின்னா ஒரு மருத்துவர், சரிங்களா, ஒரு முனிவர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர், நிறைய முடி வச்சிருக்கக்கூடியவர், பாத்தீங்க அப்படின்னா நிறைய சர்ஜரி சம்பந்தமா இருக்கக்கூடிய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருக்காரு. ஒருத்தர் படுத்திருக்காரு, அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா தலையில வந்து ஒரு கோடு போட்டு அறுக்கிறாரு தலையை. சரிங்களா, தலையை அறுக்கிறாருன்னா நெத்தி ஏதோ வந்து அறுக்கிறாரு, சுடுறாரு, அந்த சம்பந்தமா இருக்கக்கூடியது. இந்த சைடு பாத்தீங்க அப்படின்னா இறைவன் வந்து அருள் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிக்சர், இறைவன் வந்து அருள் கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிக்சர் அப்படின்றது ரைட் சைட்ல இருக்குது. சரிங்களா, சரி, ஓகே. என்ன சார் இதுல சொல்ல வராங்க, நல்ல கேள்வி. என்ன சார் இதுல சொல்ல வராங்க, இதுல என்ன குறிப்பிட போறாங்க அப்படின்றத பாருங்க. வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தெறினும் வித்துவ கூட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பேன் அடியேனே அப்படின்றத இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இது பாசறை எண் பாத்தீங்க அப்படின்னா 691, பாசறை எண் 691. வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தெறினும் வித்துவ கூட்டம்மா நீ ஆளா உணதருளை பார்ப்பேன் அடியேனே அப்படின்றத இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. என்ன சார் இதோடைய அர்த்தம்? ஆக்சுவலா இந்த பாட்டை வந்து சூரரை போட்டுல ஒரு பாட்டு வரும்ல, காட்டு பயல, அந்த பாட்டுக்கு வந்து கொஞ்சம் சிமிலரா வந்து பாடி பார்ப்போமா? வாளால் அறுத்து சுடினும் மறுத்து வன்பால் மாளாத காதல் நோயா லன் போல் மாய மீளா துயத்தரினும்
வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதருளை பார் பெண்ணடியேனே. எதுக்கு இந்த மாதிரி இந்த பாடல் உங்களுக்கு பாடி காமிச்சேன் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக கனெக்ட் ஆகும். ஓ அன்னைக்கு கிளாஸில் அவர் பாடினாரு, ஓ இதுதானா அது, அதை பெருமாள் திருமொழியா, ஓ குலசேகர ஆழ்வாரா, டக்குன்னு டெக் பண்ணுவீங்க சரிங்களா. அந்த பாட்டு கூட எப்படி வரும், எப்படி வரும் அந்த பாட்டு வரும், காட்டு பயல கொஞ்சி போடா என்ன ஒரு காணி, முரட்டு முயல கூட்டி போடா, எனக்கே மறந்துருச்சுடா இந்த பயலா நீ கட்டு மேல அப்படி வரும் அந்த பாட்டு சரியா. அந்த மாதிரி தான் அந்த ஒரு பாட்டு அப்படின்றது இருக்கும். அது ஏதோ நிறைய அந்த வார்த்தையெல்லாம் வரும், எனக்கு வரமாட்டுது சரிங்களா. அப்ப அந்த ராகத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த பாட்டு நம்ம பாடி பார்க்கிறோம். வாளால் அறுத்து சுடினும் மறுத்து வன்பால் மாளாத காதல் நோயா லன் போல் மாய மீளா துயத்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உனதொருளை பார் பெண்ணடியேனே. சரிங்களா, ஓகே. சரி, இது பாசறை எண் எத்தனாவதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க, 691. சரிங்களா, இதுல கொடுத்துருக்காங்க அப்படின்னா 691 அதுல தான் இந்த ஒரு பாடல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க சரிங்களா. சரி சார், சூப்பரா பாடுறீங்க, ஆனா அர்த்தம் தான் புரியல, அர்த்தத்தை கொஞ்சம் சொல்லுங்க சார். ஓகே, அர்த்தத்துக்கு போயிடுவோமா. வாளால் அறுத்து சூடினும், வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன் பால். அதாவது டாக்டர் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஊசி வச்சிருப்பாரு, பெரிய பெரிய ஊசி வச்சிருப்பாரு, பெரிய பெரிய நைஃப் வச்சிருப்பாரு, நல்லா வந்து சர்ஜரி பண்ற நைஃப் வச்சிருப்பாரு, அதுக்கடுத்து என்னென்னமோ எக்யூப்மெண்ட்ஸ் வச்சிருப்பாரு, தைக்கிறதுக்கு ஊசி வச்சிருப்பாரு, என்னென்னமோ வச்சிருப்பாரு. அதெல்லாம் பார்த்தாலே பக்கு பக்குன்னு இருக்கும், என்னடா அது என்னென்னமோ வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி. அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த வாள் அந்த கத்தி எடுத்து என்ன பண்ணுவாருன்னா அறுப்பாரு, சம்டைம்ஸ் சுடுவார். எதுக்காக அப்படின்னா நோயாளனுக்கு சரியாகணுன்றதுக்காக. இப்போ நமக்கு ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு அறுவை சிகிச்சை பண்ணணும், ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு என்ன பண்ணணும் அப்படிம்பாங்க, சர்ஜரி பண்ணிடணும் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ என்ன பண்ணுவாங்க, கத்தி எடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அறுப்பாங்க, கத்தி எடுத்து என்ன பண்ணுவாங்க அறுப்பாங்க. வாளால் அறுத்து சூடினும், வாளால் அறுத்து என்ன பண்ணுவாங்க, சம்டைம் சுட செய்வாங்க. முன்னாடி காலத்துல என்ன பண்ணுவாங்க, சுடுவாங்க. சில நோய்கள் சரியாகணும் அப்படின்னா அந்த கொட்டையெல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா தேய்ச்சி அதை சுடுவாங்க, அந்த மாதிரி எரிய வச்சு சுடுவாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அதுதான் வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். அப்படின்னா என்ன சார், அதாவது நம்ம டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா நமக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா நமக்கு இன்ஜெக்ஷன் போடுவார், வலிக்கும். அதுக்கு அடுத்து ஏதாச்சும் பேண்டேஜ் போடுறாரு அப்படின்னா அறுத்து அதை வந்து கட்டுவார், அந்த மாதிரி வலிக்கும். வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல். சரி, இந்த மாதிரி டாக்டர் நம்மளை வந்து இந்த மாதிரி வந்து நம்மளை அறுக்கிறாரு, சுடுறாரு, அப்ப டாக்டர் மேல அன்பு காட்டுவோமா இல்ல கோவப்படுவோமா சொல்லுங்க. டாக்டர் மேல அன்பு காட்டுவோமா இல்ல கோவப்படுவோமா? டாக்டர் மேல அன்பு தான் காட்டுவோம். ஏன் அன்பு காட்டுவோம், என்னுடைய உயிரை காப்பாத்தினவர் இவரு, அன்னைக்கு வந்து இவர் இல்லை அப்படின்னா என் உயிரை வந்து காப்பாத்திருக்க முடியாது, அன்னைக்கு என் உயிரை காப்பாத்தினவர் இவரு அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவோம், அவர் மேல அன்பு தான் காட்டுவோம், அவர் மேல என்ன பண்ணுவோம், அன்பு தான் காட்டுவோம். அப்ப வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல், மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால், மாயம்னா விளையாட்டு சரிங்களா, அது போல சரிங்களா, விளையாட்டு சரிங்களா, அந்த மாதிரி மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா. எப்படி வந்து ஒரு டாக்டர் ஒருத்தவங்களை வந்து இந்த மாதிரி வந்து அறுத்துறது சுடுறது அந்த மாதிரி செஞ்சா என்னதான் நோயாளனுக்கு அது வலிச்சாலும் அவர் மீது என்ன பண்றாரு, அவர் மேல கோவப்படுறதுக்கு மாறாக அன்பு காட்டுறாரு. நம்மளுடைய உயிரை காப்பாத்தினவர் இவர், நம்மளுடைய உயிரை காப்பாத்தினவர் இவர் அப்படின்ற மாதிரி அன்பு காட்டுறாரு. அப்போ வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல், அந்த மாதிரி மாளாத காதல் நோயாளன் சரிங்களா. அப்ப இந்த மாதிரி மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால், மாயம்னா விளையாட்டு, அந்த மாதிரி இறைவனே நீ உன்னுடைய விளையாட்டுனால எனக்கு நீ நீங்காத துன்பத்தை கொடுத்தாலும், இறைவனை நீ எனக்கு நீங்காத துன்பத்தை கொடுத்தாலும் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா, வித்துவ கோட்டில் இருந்திருக்கக்கூடிய அன்னையே, வித்துவ கோட்டில் இருந்திருக்கக்கூடிய பெருமானே, வித்துவ கோட்டில் இருந்திருக்கக்கூடிய அன்னையே அப்படின்னு போட்டுறாரு. நீ எனக்கு மீளாத துயர் தந்தாலும், நீ எனக்கு நிறைய அடுத்து எனக்கு நீ வந்து துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும், நீ எனக்கு அடுத்தடுத்து துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தாலும் ஆளா உனதருளே பார்ப்பேன் அடியேனே, நான் உன்னுடைய அருளை மட்டும்தான் எதிர்பார்ப்பேன். நான் என்ன பண்ணுவேன், உன்னுடைய அருளை மட்டும்தான் எப்பயுமே எதிர்பார்த்துட்டு இருப்பேன் கடவுளே. நீ எனக்கு என்னதான் உன்னுடைய திரு விளையாட்டுனால எனக்கு துன்பத்தை நீ கொடுத்தாலும், எப்படி அங்க டாக்டர் வந்து அறுத்து தன்னுடைய சுட்டாலும் அது நன்மைக்கு அப்படின்னு நினைப்பாங்களோ, அது மாதிரி நீ எனக்கு துன்பத்தை கொடுத்தாலும் நீ எனது நன்மைக்காக தான் அதை செய்யற அப்படின்னு என்ன பண்ணுவேன் அப்படின்னா உன்னுடைய அருளை எதிர்பார்த்து இருப்பேன் அப்படின்னு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த இடத்துல சொல்றாரு. வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன் பால்
மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர் தெரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பேன் அடியேனே அப்படின்ற இடத்துல சொல்றாங்க. பாசுரை எண் பார்த்தீங்க அப்படின்னா 691. பாசுரை எண் 691. சரிங்களா? சரி, ஓகே. இதுவரை எல்லாருக்கும் புரியுதுங்களா? இதுவரை எல்லாருக்கும் கிளியரா? ஒரே நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். அப்போ இதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க. வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பேன் அடியேனே அப்படின்றத சொல்றாங்க. இது எதுல குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா பாசுரை எண் 691. சரிங்களா? எதுல குறிப்பிட்டிருக்காங்க? பாசுரை எண் 691. சரிங்களா? ஓகே. இதுவரை எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சா? கதை புரிஞ்சுதா? ஓகே. நம்மலாம் இந்த காலத்துல என்ன பண்றோம் அப்படின்னா சாமி கும்பிட போவோம். சாமி கும்பிட நம்ம போவோம். போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா தள்ளு 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 அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா அங்கே உள்ளே போவோம். அங்கே போயிட்டு சாமியை பார்ப்பானா அப்படின்னா அங்கே போயிட்டு என்ன பண்ணிப்போம் அப்படின்னா கண்ணை முடிப்போம். கடவுளை போயிட்டு கடவுளை பார்க்கறதுக்காக தான் என்ன பண்ணுறோம், சாமியை பார்க்கறதுக்காக தான் அங்கே போகிறோமே. அங்கே போய் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா சாமியை கண்ணை திறந்து கூட பார்க்க மாட்டோம். கடவுள்கிட்ட போய் என்ன பண்ணிப்போம் அப்படின்னா கண்ணை முடிப்போம். கடவுளே அப்படின்னு என்ன பண்ணுவோம், சாமி கூட பார்க்க மாட்டோம். அங்கே ஒரு நிமிஷம் தான் டைம் கொடுப்பாங்க. அங்கேயும் என்ன பண்ணுவாங்க, அங்கேருந்து திரும்பியும் தள்ளு 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 அப்படின்னு என்ன பண்ணுவோம் அப்படின்னா மறுபடியும் வெளில வந்துடும். கடைசியில் சாமியும் பார்க்க மாட்டோம், ஒன்றும் பார்க்க மாட்டோம். சும்மா போயிட்டு என்ன பண்ணுவோம், சும்மா கை மட்டும் கூப்பிட்டு கண்ணை மட்டும் மூடிக்கிட்டு அப்படின்னு நினச்சிட்டு வந்துடும். கடைசியில் கடவுளையும் நம்ம பார்க்க மாட்டோம். இந்த மாதிரி தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம சாமி கும்பிட்டுட்டு இருக்கக்கூடிய நிலைமை அந்த மாதிரி இருக்குது அப்படின்றத இந்த மாதிரி சொல்கிறேன். போகும்போது எப்படி போகிறாங்க, தள்ளு 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 அப்படின்னு உள்ளே போயிட்டு வரும்போது தள்ளு 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 அப்படின்னு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வெளில வந்துடுவாங்க. அங்கே போயிட்டு சாமியை கும்பிட்றாங்களா அப்படின்னா இல்லை, அங்கே போயிட்டு கண்ணை மூடிட்டு நிற்கிறது. அங்கே போகிறதே சாமியை பார்க்கணுன்னு தான். அவங்க உடுக்கிறதே ஒரு நிமிஷம் கூட இருக்காது, 30-40 செகண்டு. அதுலேயும் நம்ம கண்ணை மூடிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா சாமி எப்படி நம்மளை பார்க்கும், நம்ம எப்படி சாமியை பார்ப்போம்? சரியா? அதனால் வந்து கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா கண்ணை திறந்து நல்லா சாமியை வந்து பாருங்க. சரிங்களா? அப்படின்ற இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். சரியா? சரி, ஓகே. அப்போ வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீரா துயர் தெரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணர்ந்தருளே பார்ப்பேன் அடியேனே அப்படின்றத சொல்றாங்க. இது பாசுரை எண் 691. சரிங்களா? சரி, பாடலுடைய பொருள் என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? பாடலுடைய பொருள் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த பிக்சரை வச்சுதான் அப்படியே பாருங்க. மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும். மருத்துவர், ஒரு டாக்டர் உடல்ல ஏற்பட்ட புண்ணை கத்தியால அறுக்கிறாரு. ஒரு புண்ணு ஏற்பட்டுருச்சு. சரியா? அவர் என்ன பண்றாரு, கத்தியால அறுக்கிறாரு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சுடுறாரு. கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்த நோயாளி, நன்மைக்கு அப்படின்னு உணர்ந்த நோயாளி என்ன பண்ணுவானா அவரை நேசிப்பார். ஆக்சுவலா என்னுடைய நன்மைக்கு தானே அவர் வந்து இந்த மாதிரி எனக்கு ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காரு. சர்ஜரி பண்ணும்போது வலிக்கும்டா, சர்ஜரி பண்ணும்போது வலிக்கும். அது ஆக்சுவலாக எனக்குலாம் நிறைய சர்ஜரி பண்ணியிருக்காங்க. எனக்கு தான் அந்த கரண்ட் ஷாக் அடிச்சப்போ சொன்னோம்ல, எனக்குலாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நுனிக்கால், நம்மளுடைய பாதம் இருக்குல்ல, இந்த நுனிக்காலில் என்ன பண்ணுவாங்கன்னா அனஸ்தீசியா கொடுப்பாங்க. எனக்கு வந்து 12 hours கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா அனஸ்தீசியா கொடுத்தாங்க. இந்த நுனிக்காலில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அனஸ்தீசியா கொடுப்பாங்க. அதாவது நுனிக்கால், காலில் இருக்கக்கூடிய அந்த சுண்டு விரலுக்கு அடுத்த விரல்ல அங்கே கொடுப்பாங்க. அதுக்கடுத்து ஒன்று குப்புறா கொடிச்சு வச்சுட்டு படுக்க வச்சுட்டு நடுவில் இருக்கக்கூடிய தண்டு வடம், ஏன்னா டோட்டல் பாடி அப்போ தான் ஷட் டவுன் ஆகும். சரியா? அதில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஊசி இருக்கும், அதில் போடணும், அந்த நரம்பில் போடணுன்றதுக்காக பெரிய ஊசி எடுத்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ஊசி போடுவாங்க. தாங்கவே முடியாது, வலி அப்படியே கதறிடணும். சரியா? நான்லாம் கதறி இருக்கேன். அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஊசி போடுவாங்க. ஆனால் அதெல்லாம் போட்டு பண்ணால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும், நம்மளால வந்து அந்த சர்ஜரின்றது நடக்கும். இல்லைன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃபுல்லாக க்யூர் ஆக முடியாது. சரியா? அதனால மருத்துவர் உடல்ல ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும், கத்தியால் அறுப்பாங்க, ஊசி போடுவாங்க, சில டைம் பார்த்தீங்கன்னா தைப்பாங்க, புண்ணு வலிக்கும், மாத்திரை கொடுப்பாங்க, என்னென்னவோ நடக்கும். சரியா? மருத்துவர் உடலில் ஏற்பட்ட புண்ணை கத்தியால் அறுத்து சுட்டாலும் அது நன்மைக்கே என்று உணர்ந்த நோயாளி, அது நன்மைக்கு அப்படின்னு உணர்ந்த நோயாளி என்ன பண்ணுவார் அப்படின்னா அவரை நேசிப்பார். அவர் என்ன பண்ணுவாங்க, நேசிப்பார். வித்துவ கோட்டில் எழுந்திருக்கும் அன்னையே, அது போன்று நீ உனது விளையாட்டால் நீங்காத துன்பத்தை எனக்கு தந்தாலும் உன் அடியவனாகிய நான் உன் அருளையே எப்பொழுதும் எதிர்பார்த்து வாழ்கிறேன். அப்ப அந்த மாதிரி வித்துவ கோட்டில் எழுந்திருக்கக்கூடிய அன்னையே, வித்துவ கோட்டில் எழுந்திருக்கக்கூடிய அன்னையே, அது போன்று நீ உனது விளையாட்டுனால, நீ உன்னுடைய விளையாட்டுனால நீங்காத துன்பத்தை கொடுத்தாலும், உன்னுடைய திருவிளையாட்டுனால நீ எனக்கு நீங்காத துன்பத்தை கொடுக்குற, என்ன பண்ற,
எனக்கு நீங்காத துன்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீ எனக்கு என்னதான் நீங்காத துன்பத்தை எனக்கு கொடுத்தாலும் உன் அடியவனாகிய நான் உன்னுடைய அருளை எப்பயுமே எதிர்பார்த்திருப்பேன். உன்னுடைய அருள் எப்போ கிடைக்கும், உன்னுடைய அருள் எப்போ கிடைக்கும் அப்படின்னு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உன்னுடைய அருளை மட்டும்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பேனே தவிர மற்றபடி நான் உன்னை என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னா வெறுக்க மாட்டேன் அப்படின்றத அழகா சொல்றாரு. சரிங்களா? அதனாலதான் வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காங்க. பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். சரிங்களா? பெருமாள் திருமொழி குலசேகர ஆழ்வார். சரிங்களா? இதுல சூடினும் அப்படின்னா சுட்டாலும், சூடினும் அப்படின்னா சுட்டாலும், மாளாத அப்படின்னா தீராத, மாயம்னா விளையாட்டு. சரிங்களா? அப்ப மாளாத அப்படின்னா தீராத, மாளாத காதல் அப்படின்னா தீராத காதல் நோயாளன். அப்படியே அன்பு, அப்படி ஒரு அன்பு இருக்குது அவர் மேல, அப்படி ஒரு அன்பு அப்படின்றதுக்கு இருக்குது. வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால், மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால், மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதருளே பார்ப்பேன் அடியேனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். பாசுரையன் பார்த்தீங்க அப்படின்னா 691. பாசுரையன் 691. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ அடுத்து பாருங்க, வித்துவக்கோடு அப்படின்ற ஊர் பார்த்தீங்க அப்படின்னா கேரள மாநிலம், கேரளா இருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டு, பாலக்காடு மாவட்டம். எந்த மாவட்டம் அப்படின்னா பாலக்காடு மாவட்டத்தில் இருக்குது. எங்க இருக்குதுன்னு பாருங்க. வித்துவக்கோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் பார்த்தீங்க அப்படின்னா கேரளா. சரிங்களா? கேரளா ஸ்டேட்டு. அந்த கேரளா ஸ்டேட்ல பார்த்தீங்கன்னா பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட். சரிங்களா? பாலக்காடு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கக்கூடியது ஊர். குலசேகர ஆழ்வார் அங்குள்ள இறைவனான உய்யவந்த பெருமானை, இது ரொம்ப முக்கியம், உய்யவந்த பெருமாளை அன்னையாக உருவகித்து பாடுகிறார். எந்த மாதிரி உருவகித்து பாடுறாங்கன்னு கேட்பாங்க கொஸ்டின்ல. அன்னையாகன்னு நமக்கு எழுத தெரியணும். சரிங்களா? அன்னையாக எல்லாமே 2 சொல்லி இன்னு நை தாண்டா, நீங்க 3 சொல்லி நையெல்லாம் போட்டுறாதீங்க, மார்க் போயிடும். சரியா? அப்ப பாருங்க, வித்துவக்கோடு வி இத்து வ இக்கு வரணும். சரியா? வித்துவக்கோடு என்னும் ஊர் கேரள மாநிலம். சரிங்களா? அதுல பாலக்காடு, இக்காடு, பாலக்காடு மாவட்டத்துல இருக்குது. குலசேகர ஆழ்வார் அங்க இருக்கக்கூடிய இறைவனான உய்யவந்த பெருமான், அங்க இருக்கக்கூடிய இறைவனான உய்யவந்த பெருமான அன்னையாக உருவகித்து பாடுறாரு. எப்படி பாடுறாரு? அன்னையாக உருவகித்து பாடுறாரு அப்படின்றது அந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? ஓகேவா? இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆனுச்சா? ஓகே. வித்துவக்கோடு அப்படின்ற ஊரு பாலக்காடு மாநிலம். சரிங்களா? சாரி, கேரள மாநிலம். சரிங்களா? கேரளால இருக்கக்கூடிய கேரளா ஸ்டேட்டு, அதுல பாலக்காடு மாவட்டத்துல இருக்குது. குலசேகர ஆழ்வார் அங்க இருக்கக்கூடிய இறைவனான உய்யவந்த பெருமான அன்னையாக உருவகித்து பாடுறாரு. அங்க இருக்கக்கூடிய பெருமான அன்னையாக உருவகித்து பாடுறாரு அப்படின்றது இந்த இடத்துல நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. இதுவே எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்து நம்ம டைரக்டா நூல்வழி போயிடலாம். நூல்வழி பாருங்க, ரொம்ப சின்னதான ஒரு செயல் பகுதி. 4000 திவ்ய பிரபந்தத்தின் முதல் 1000ல் 691வது பாசுரம் பாடப்பகுதியில் கொடுக்கப்பட்டுள்ளது. 4000 திவ்ய பிரபந்தத்துடைய முதல் 1000. சரிங்களா? ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய முதல் 1000. சரிங்களா? அதுல 691வது பாசுரம். சரிங்களா? அப்ப 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் 1000, ஃபர்ஸ்ட் 1000த்துல பாத்தீங்க அப்படின்னா 691வது பாசுரம் நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. பெருமாள் திருமொழி 4000 திவ்ய பிரபந்தத்தால் 5ஆம் திருமொழியாக உள்ளது. எத்தனாவது திருமொழியா இருக்கு அப்படின்னா 5ஆம் திருமொழியாக உள்ளது. எத்தனாவது திருமொழியாக உள்ளது? 5ஆம் திருமொழியாக உள்ளது. இதுல 105 பாடல் இருக்குது. எத்தனை பாடல் இருக்குது? 105 பாடல் இருக்குது. இதை பாடினது யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இதை பாடினது யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இவருடைய காலம் பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு. எத்தனாவது நூற்றாண்டு? 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இப்ப 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் 1000த்துல 691வது பாசுரம் அப்படின்றது நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? அப்போ 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் 1000த்துல 691வது பாசுரம் அப்படின்றது நமக்கு பாடப்பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு. பெருமாள் திருமொழி அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா 4000 திவ்ய பிரபந்தத்துல 5ஆம் திருமொழியா இருக்குது. எத்தனாவது திருமொழி? 5ஆம் திருமொழி. முதல் 1000த்துல 691வது பாசுரம், மறந்துடக்கூடாது. முதல் 1000த்துல 691வது பாசுரம். சரிங்களா? இதை நீங்க மறந்துடக்கூடாது. அதே மாதிரி இது எத்தனாவது திருமொழியா இருக்கு? 5ஆம் திருமொழியாக இருக்குது. இதுல எத்தனை பாடல் இருக்குது? 105 பாடல்கள் அப்படின்றது இருக்குது. எத்தனை பாடல் இருக்குது? 105 பாடல்கள் அப்படின்றது இருக்குது. இதை பாடினது யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இதை பாடினது யார் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இவருடைய காலம் பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் பாத்தீங்க அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரிங்களா? ஓகேவா? சரி, ஓகே. இது எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆனுச்சா? இதுதான் இந்த செய்யுள். ரொம்ப சின்ன செய்யுள். சரிங்களா? அதனாலதான் உங்களுக்கு ஒரு 20 நிமிஷத்துல உங்களுக்கு முடிச்சுட்டு நினைக்கிறேன். எவ்வளவு நிமிஷம் போயிருக்கு? ஒரு 25 மினிட்ஸ். ஓகேவா? ஓகே. வாளால் அறுத்து சூடினும் மருத்துவன்பால், மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தால், மீளா துயர்த்தெறினும் வித்துவ கோட்டம்மா நீ ஆளா உணதொருளே பார்ப்பேன் அடியேனே அப்படின்ற பாடல். சரிங்களா? ஓகே. கடைசியா ஒரு வாட்டி அந்த ராகத்தோடு பாடுவோமா?
வாளால் அறுத்து சுடினும் மறுத்து வன்பால் மாளாத காதல் நோயா லன் போல் மாய தாழ்மீரா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம்மாணி ஆளா உனதொருளை பார்ப்பெண்ணடியேனே. அவா எனக்கு மூச்சு வாங்குறா. ஓகே. வாளால் அறுத்து சுடினும் மறுத்து வன்பால் மாளாத காதல் நோயா லன் போல் மாய மீளா துயர்த்தரினும் வித்துவ கோட்டம்மாணியாளா உனதருளே பார்ப்பெண்ணடியேனே. சரிங்களா? காட்டு பயல கொஞ்சி போடா என்ன ஒரு காணி. அந்த மாதிரி வந்து இந்த பாட்டை அந்த பாட்டில் வச்சு என்ன பண்ணியாச்சுன்னா மிக்சிங்கை போட்டாச்சு. சரியா? சரி, ஓகே. இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அடுத்து போயிடலாமா? ரெடியா? சரி, ஓகே. பாருங்க, அடுத்து நம்ம பார்க்கலாம். இதுவரை எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சூடினம்னா சுட்டாலும் மாளாதனா தீராத மாயம்னா விளையாட்டு. இது வந்து சொல்லும் பொருளும். வித்துவக்கோடு அப்படின்ற ஊர் கேரள மாநிலம் பாலக்காடு மாவட்டத்தில் இருக்குது. குலசேகர ஆழ்வார் அங்கே இருக்கக்கூடிய இறைவனான உய்ய வந்த பெருமான அன்னையா உருவித்து பாடுறாரு. 4000 தீப பிரபந்தத்தில் முதல் 1000ல் 691வது பாசனம் அப்படின்றது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பெருமாள் திருமொழி அப்படின்றது 4000 திவ்ய பிரபந்தத்தில் 5ஆம் திருமொழியா இருக்குது. இதுல 105 பாடல்கள் அப்படின்றது இருக்குது. இதை பாடினது குலசேகர ஆழ்வார். இவருடைய காலம் 8ஆம் நூற்றாண்டு. இவருடைய காலம் என்னது? 8ஆம் நூற்றாண்டு. சரிங்களா? அதை இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம அடுத்து போயிடலாம். பரிபாடல். அடுத்து நம்ம பார்க்க போறது பரிபாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செய்யுள் பகுதி அப்படின்றத பார்க்க போறோம். இதை இயற்றினவர் யார் அப்படின்னா கீரந்தையார். யார் இயற்றியிருக்காரு? கீரந்தையார். இப்ப கீரைய பரி, கீரைய பரி, கீரைய பறிக்கணும். சரியா? என்ன பண்ணணும்? கீரைய பறிக்கணும். அப்ப பரிபாடல் கீரந்தையார். பரிபாடல் கீரந்தையார். இலக்கியங்கள் நாம் தோன்றிய சமுதாயத்தின் நாகரிகம் பண்பாடு மட்டுமல்லாமல் அக்காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமைக்கின்றன. நம்மளுடைய முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய சங்க இலக்கியத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் எப்படி உருவானுச்சு அன்னைக்கே எழுதிட்டாங்க. இப்போ 200 வருஷத்துக்கு முன்னாடி தான் பாத்தீங்க அப்படின்னா எட்வின் அப்பீல் சொல்லுவார், இந்த மாதிரி உலகம் எப்படி ஒண்ணுச்சு, அது வந்து எப்படி நம்ம தூசு போல இருந்துச்சுன்னு சொல்றாரு. ஆனா இங்க 2000 வருஷத்துக்கு முன்னாடியே கீரந்தையார் பாத்தீங்க அப்படின்னா இந்த உலகம் எப்படி உருவானுச்சுன்றதை தலை தெளிவா எழுதி வச்சுட்டாரு. அது ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் தான். எப்படி எழுதினாருன்றது ஒரு பெரிய பிரமிப்பூட்ட வரக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்குது. எப்படி எழுதினப்பாரு இவரு, எப்படி யோசிச்சிருப்பாரு இவரு, என்ன தெரிஞ்சிருக்கும் அவருக்கு. நார்மலா ஃபர்ஸ்ட் பூமியில பிறக்கிறோம்னு வச்சுக்கோங்கடா, எதுவுமே இல்லை, இந்த சயின்டிஃபிக்கா எதுவுமே இல்லைன்னா சும்மா பார்க்கும்போது என்ன நினைப்போம், பூமி அப்படியே பெருசா அப்படி தட்டையா இருக்கு போல இருக்கு, பூமி ரவுண்டா இருக்குன்னு நமக்கு நினைக்குமா, இல்லை தட்டையா இருக்கு போல இருக்கு, இந்த உலகத்திலே பூமி மட்டும் தான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிப்போம் அப்படின்னா நினைச்சுப்போம். ஆனா அந்த டைம்ல கூட நம்மளா ஒரு வேளை ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினைச்சிருப்போம், பூமின்றது ஒரு தட்டையா இருக்குது. கரெக்டா? பூமின்றது ஒரு தட்டையா இருக்கும் போல இருக்கு. ஆக்சுவலா இப்ப கோள வடிவம்ன்றது கண்டுபிடிச்சிட்டாங்க. சரிங்களா? அது முன்னாடில இருந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனா நம்ம பிறந்திருந்தோம் அப்படின்னா நம்ம என்ன நினைப்போம், பூமின்றது தட்டையா இருக்குது, அப்படியே நடந்து போனோம் அப்படின்னா நடந்து போயிட்டே இருக்க முடியுது, மேலே ஏதோ நிலவு மாதிரி ஏதோ வந்துட்டு போகுது, அது என்னன்னு தெரியல அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். நட்சத்திரம்லாம் காமிக்குது, வேற என்னவோ இருக்கும்போல இருக்கு, அமானுஷம் இருக்கும்போல இருக்கு அப்படின்னு நினைச்சிருப்போம். ஆனா அந்த டைம்ல எப்படி ஒரு எழுதினாருன்றது ஆச்சரியம். சரியா? ஒரு வாட்டி டைம் டிராவல் பண்ணி போய் கேட்கணும், கீரந்தையார் ஐயா கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க ஐயா, என்ன ஐயா இருந்துக்கு யோசிச்சிங்க, என்ன உங்களுக்கு தெரிஞ்சுது, அங்க எப்படி நீங்க எழுதுனீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்க, எல்லாம் வந்து மாய மந்திரம் போட்டு ஏதாச்சும் இப்படி எழுதி வச்சிங்களா, எப்படி அச்சு பிசுறாம எழுதி வச்சிருக்கீங்க அப்படின்றத அவர்கிட்ட கேட்கணும் போல இருக்குது. டைம் டிராவல் மிஷன்லாம் கிடைச்சுன்னா கண்டிப்பா நான் போய் என்ன பண்ணுவேன் அப்படின்னா கேட்டு பார்த்துட்டு வருவேன். அவரை, தொல்காப்பியரை, பாரதியாரை, அதுக்கடுத்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்மளுடைய தமிழ் மூதாதையர்கள் எல்லாரையும் ஒரு வாட்டி பார்க்கணும், தொல்காப்பியரெல்லாம் பார்க்கணும். தொல்காப்பியர் ஐயா நீங்களே வந்து என்பன அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறீங்க, உங்களுடைய மூதாதையர் சொன்னாங்கன்றீங்க, இதுக்கு முன்னாடி என்னென்ன நூல்கள் இருந்துச்சு நீங்க கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். அந்த அளவுக்கு தமிழ் வந்து ரொம்ப பழமையா இருக்குது, கண்டுபிடிக்க முடியல. கல் தோன்றா மண் தோன்ற காலத்தை முன் தோன்றிய மூத்த குடி, கல்லும் தோன்றல மண்ணும் தோன்றல, ஃபர்ஸ்ட் தோன்றதே தமிழ்றாங்க. ஒண்ணுமே புரியலையே, அப்படியே தலையை சுத்துற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மொழியை இப்பயும் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அப்ப அவ்வளோ பழைய ஒரு மொழி, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு எழுதி வைக்கிறாங்க. இப்ப சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பவே எழுதி வச்சிருக்காரு, யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு கணியன் பூங்குன்றனார். எல்லாரும் என்னுடைய மக்கள் தான், எல்லாரும் சகோதர சகோதரிகள் தான் எழுதி வச்சிருக்காரு. எப்படி அதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்றது ஒரு குழப்பத்துக்குள்ளான ஒரு விஷயமா இருக்குது. தனியா நம்ம தூங்கணும், தனியா படுத்து கிடக்கணும், இதெல்லாம் யோசிக்க தோணுது. என்னதான் இருக்கும் அப்படி, எப்படிதான் அவரெல்லாம் யோசிச்சிருப்பாரு, என்னதான் அவருடைய மைண்ட் ப்ராசஸ் தான் என்னவா இருந்துச்சு
அப்படின்றத யோசிக்க தோணுது. டைம் டிராவல் மிஷின் மட்டும் யாராச்சும் கண்டுபிடிங்கடா சரியா. கண்டிப்பாக நம்ம போய் எல்லாத்தையும் பார்த்துட்டு எல்லாரையும் கேட்டுட்டு வரணும். எப்படி இதெல்லாம் எழுதுனீங்க, உங்களுக்கு என்ன ஞாபகம் வந்துச்சு, எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கேட்டுட்டு வரணும் சரியா. டைம் டிராவல் மிஷின் மட்டும் யாராச்சும் கண்டுபிடிங்க சரிங்களா. ஓகே. இலக்கியங்கள் தாம் தோன்றிய சமுதாயத்துடைய நாகரிகம். இலக்கியங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தாம் தோன்றிய சமுதாயத்துடைய நாகரிகம், பண்பாடு, அது மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் நிலவிய அறிவியல் கோட்பாடுகளையும் பழக்க வழக்கங்களையும் நம்பிக்கைகளையும் தாங்கி அமைகின்றன. இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணுது அப்படின்னா அது தாங்கி அமையுது. அறிவியல் கோட்பாடாக இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த காலத்தில் இருக்கக்கூடிய நாகரிகமாக இருக்கட்டும், அதோடைய பண்பாடாக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது அப்படின்னா அது தாங்கி அமையுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா. அறிவியல் செழுமை அடைந்திருக்கும் இந்த காலத்தின் தொடக்க விதைகளை பண்டைய இலக்கியங்களில் நாம் பார்க்க முடிகிறது. அப்ப அறிவியல் செழுமை அடைந்திருக்கக்கூடிய இந்த காலத்துடைய தொடக்க விதைகளை, அறிவியல் செழுமை அடைந்திருக்கக்கூடிய இந்த காலத்துடைய தொடக்க விதைகளை பண்டைய இலக்கியங்களில் நம்மளால பார்க்க முடிகிறது. எதுல பார்க்க முடியுதான்? பண்டைய இலக்கியத்துல இருக்கக்கூடிய பல இலக்கியத்துல இந்த மாதிரி பூமி உருவானுச்சு, இந்த மாதிரி அதுல இருந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையுமே என்ன பண்ண முடியுதான் பழைய இலக்கியத்துல நம்மளால பார்க்க முடியுது அப்படின்றத சொல்றாங்க. மேநாட்டு அறிவியல் சிந்தனையின் சாயல் துளியும் இல்லாமல் படைக்கப்பட்ட தமிழர் இலக்கியங்கள் துளித்திருக்கும் அறிவியல் கருத்துக்கள் இன்றளவும் அவற்றோடு ஒத்துப்போவதை காண்கையில் பெரு வியப்பு மேலிடுகிறது. புவியின் உருவாக்கம் குறித்து இன்றைய அறிவியல் கூறுகிற கருத்தை அன்றே காட்டிய பழங்கவிதை வியப்பிலும் வியப்பே. அப்போ மேநாடு அப்படின்னா அந்த மேற்கத்திய நாடுகள் அப்படின்றது ஃபாரின் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சார் அப்பவே எழுதி வச்சாங்களா? இல்லடா, அப்பெல்லாம் வந்து சயின்டிஸ்ட் இருந்தாங்க, அதை நம்ம ஒத்துப்போம். ஆனா அவங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் எழுதி வச்சுட்டாரே சார், சும்மா சொல்லாதீங்க சார், பாடலோட கொடுத்துருக்காங்களே, பூமி இப்படிதான் உருவானுச்சுன்னு எழுதி வச்சிருக்காரு, அது எப்படி நம்மளால வந்து ஒத்துக்க முடியாம இருக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். உண்மை தானே அது. இப்போ வந்து ஃபாரின்ல ஒருத்தவங்க இந்த மாதிரி தான் அப்படின்னு சயின்டிஃபிக்காக கண்டுபிடிக்கிறாங்க, இப்படிதான் வந்து பூமி உருவானுச்சு, கோள வடிவமா இருந்துச்சு, நெருப்பு பந்தா இருந்துச்சு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஆழமாக வந்து கடந்து போணுச்சு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சது, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பூமி உருவானுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடி 3000 4000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்னா அது வியப்பூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கா இல்லையா சரிங்களா. அதனால தான் உங்களை என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா டைம் டிராவல் மிஷின் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். யாராச்சும் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம 2 பேரும் சேர்ந்து டிராவல் பண்ணி போயிட்டு அவங்களெல்லாம் பார்த்து என்னையா அப்படின்னு என்ன பண்ணுவோம், ஒரு வார்த்தை கேட்டுட்டு வருவோம் சரியா. ஃபஸ்ட்டு போனோடனே அவங்கள வணங்கணும். ஐயா உங்களோட தான் வந்து டீச் பண்ணிக்கிட்டு இருக்கோம், உங்களோட தான் மாணவர்கள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு அவரை வணங்கிட்டு அதுக்கு எடுத்து வந்து பொறுமையாக அவர்கிட்ட தூய தமிழ் தான் பேசணும். ஐயா நீங்கள் அப்பொழுது எப்படி ஐயா எழுதினீர்கள் அப்படின்னு கொஞ்சம் பேசணும். அவங்க கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், ஏன்னா இந்த மாதிரி செய்யுள்ள தான் அதிகமாக பேசுவாங்க, கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு கொஞ்சம் புரிஞ்சு அவரே கொஞ்சம் கேட்டுக்கிட்டு வரணும் சரியா. சரி ஓகே. யாராச்சும் அந்த மாதிரி டைம் ட்ராவல் மிஷின் மட்டும் கண்டுபிடிங்க. இன்டர்நெட் நாளையில் வர மாதிரி பார்த்தசாரதி படம் அந்த மாதிரி வந்து யாராச்சும் ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா நம்ம போயிட்டு என்ன பண்ணலாம், போயிட்டு பார்த்துட்டு வருவோம் சரிங்களா. சரி ஓகே. இப்போ நம்ம போயிடலாமா, அடுத்து போயிடலாமா? சரி ஓகே. இதுதான் அந்த நுழை முன்னு இருக்கக்கூடியது. பாருங்க இந்த இடத்துல நமக்கு ஒரு பிக்சர் கூட கொடுத்துருக்காங்க. என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க? ஒரு பூமி இருக்கா மாதிரி, அந்த பூமி பார்த்தீங்கன்னா அப்படியே நெருப்பு மாதிரி இருந்தான் சார். அந்த மாதிரி நெருப்பு பந்து மாதிரி இருக்குது. இப்படி இருக்குது, ஒரு நெருப்பு பந்து மாதிரி இருக்குது. நெருப்பு பந்தாய் வந்து குளிர்ந்த பூமி. அதாவது எப்படி இந்த பூமி உருவானுச்சு அப்படின்றத சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பிக் பேங் தேரி அப்படின்றத சொல்லுவோம். அது தேரி அப்படின்னு நம்ம என்ன சொல்லுவோம், தேரி அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக அது வந்து ஒரு தேற்றம் மாதிரி தான். ஆக்சுவலாக வந்து அது ஒரு தேரி தான், அது ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்னு நம்ம நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதுதான் ப்ராக்டிக்கலாக இருக்கக்கூடியதுன்னு சொல்கிறாங்க. அந்த பிக் பேங் தேரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூமி அப்படின்றது எப்படி உருவானுச்சு பல பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி சரிங்களா. பல பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி பூமி அப்படின்றது எப்படி உருவானுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சவுண்டு, பெரிய ஒரு சவுண்டோட பார்த்தீங்கன்னா ஒரு வெடிப்பு அப்படின்றது நிகழ்ந்துச்சு. அதன் மூலமா பார்த்தீங்க அப்படின்னா நிறைய தூசி துகள்கள்லாம் ஒன்றா சேர்ந்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூரிய குடும்பத்தை உருவாக்குனுச்சு, சூரியன். அதுக்கடுத்து நிறைய கோள்கள் உருவாக்குனுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சிறிய அணுக்கள், சிறிய பருப்பொருட்கள்லாம் சேர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோள வடிவமான ஒரு உருண்டை உருவானுச்சு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பு பந்து மாதிரி நெருப்பு கக்குனுச்சு. அதுக்கடுத்து அதில் மழை பொழிஞ்சுது. இதெல்லாம் வந்து உடனே நடக்கல. நேத்தி வந்து வெடிச்சுது, அடுத்த நாள் வந்து பூமி ஒன்று சேர்ந்துச்சு, இந்த மாதிரி சூரிய குடும்பம் உருவானுச்சு. ஒரு நாள் கிடையாது, யுகம்னா ஒரு நூற்றாண்டு, ஒரு 100 வருஷம், அந்த மாதிரி பல நூற்றாண்டு. அப்போ அந்த பெருவெடிப்பு நிகழ்வு மட்டும்தான் ஒரு நூற்றாண்டு நடந்திருக்கும். 100 வருஷம் கிட்டத்தட்ட நடந்திருக்கும் பெருவெடிப்பு மட்டும். அதுக்கடுத்து தூசி துகள்லாம் சேர்றது பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றாண்டு நடந்திருக்கும். அது ஒரு நூற்றாண்டு நடந்திருக்கும். அது ஒரு நூற்றாண்டு தனியாக போயிருக்கும். அதுக்கடுத்து
பெரு வெடிப்பு நிகழ்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய தூசி துகள்கள் சேர்ந்து அது ஒரு நூற்றாண்டு நடந்திருக்கும். இந்த மாதிரி அதுக்கு அடுத்து 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 பார்த்தீங்கன்னா நூற்றாண்டா ஒன்று உருவாகிட்டே இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மழை பொழியுது. அந்த இருக்கக்கூடிய பூமியில பார்த்தீங்க அப்படின்னா நெருப்பு மேல என்ன ஆகிட்டு இருக்கு, மழை பொழிஞ்சுக்கிட்டே இருக்குது. மழை பொழிய 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 என்ன ஆகுது அப்படின்னா பூமி குளிர ஆரம்பிக்குது. பூமி குளிர ஆரம்பிக்குது. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து 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 அப்படின்னு உருவாகிட்டே இருக்குது. கடைசியில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உயிரினங்கள் உருவாகுது, சின்ன சின்ன நுண்ணுயிர்கள் உருவாகுது. பாக்டீரியா, ஃபங்கஸ், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் அப்படின்றது அடுத்தடுத்து உருவாகுது. பாக்டீரியா, ஃபங்கஸ், காது வேற அடைச்சிட்டே இருக்கடா, எது கிடைக்குதுன்னே தெரியல. சரி, அப்ப இந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து யுக யுகமா கடந்து 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 போக 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 இந்த மாதிரி வந்து என்ன ஆகிட்டு இருக்கு அப்படின்னா பூமி அப்படின்றது இந்த மாதிரி ஒரு ஒரு தோற்றமா உருவாகுது. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கடைசியா அது நுண்ணுயிரிகள், பாக்டீரியா, ஃபங்கஸ் அதெல்லாம் உற்பத்தி ஆகுது. சரிங்களா? அதெல்லாம் கடைசியா வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து பூமி அப்படின்ற மாதிரி பச்சை கலரா அடுத்து உருவாகுது. அதுக்கு அடுத்து நிறைய செடி கொடிகள் வளருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உயிரினங்கள் உருவாகுது. அந்த சின்ன சின்ன உயிரினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மீன், அந்த தவக்கலை மீன் உருவாகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் உருவாகுது. அதுக்கடுத்து குரங்கு வருது. குரங்குடைய பரிணாமமாக பார்த்தீங்க அப்படின்னா மனுஷன். குரங்குடைய பரிணாமம் தானே மனுஷன். உண்மை தானடா அது. குரங்குடைய பரிணாமம் தானே மனுஷன். இது எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா? குரங்குடைய பரிணாமம் தான் மனுஷன். கரெக்டா இல்லையா? உண்மைதானே அது. குரங்குடைய பரிணாமம் தான் என்ன இருந்துச்சு அப்படின்னா அந்த மனித தோற்றம் அப்படின்றது உருவானுச்சு அப்படின்றதுக்கு சயின்டிஃபிக்கா நிறைய நம்ம சொல்லவும் முடியுது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம இந்த பகுதிக்கு போலாம். பாருங்க, விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்துவழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் செந்தி சுடரிய ஊழியும் பணியோடு தன் பயல் தலைய ஊழியும் அவை இயற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்பு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு லைன் கொடுத்துருக்காங்க. விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி, கருவளர் வானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும் சென்னி சுடரிய ஊழியும் பணியோடு தன் பயல் தலைய ஊழியும் அவை இயற்று உள்முறை வெள்ளம் மூழ்கி ஆர்தருபு மீண்டும் பீடு உயர்பு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பாடல் லைன் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பாட்டு லைன் அப்படின்றது என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே, கவனிங்க. சரி, ஓகே, பாப்போமா? விசும்பு அப்படின்னா என்ன சார் அப்படின்னா வானம் அப்படின்னு அர்த்தம். விசும்பு அப்படின்னா வானம். விசும்புனா வானம். விசும்பில் ஊழி, ஊழி அப்படின்னா யுகம். ஊழ்னா முறை. சரிங்களா? ஊழ் அப்படின்னா முறை, ஊழி அப்படின்னா யுகம், விசும்பு அப்படின்னா வானம். வானத்தில் இருக்கக்கூடிய யுக யுகமா கடந்து போகும்போது பாத்தீங்கன்னா முறை முறையாக. ஊழினா யுகம், விசும்புனா வானம். அப்ப இந்த கருவளர் வானத்து இசையில் தோன்றி அப்படின்னா அதாவது பாருங்க, ஃபர்ஸ்ட் அந்த பிக் பேங், பெரிய ஒரு பெருவெடிப்பு அப்படின்றது நிகழுது. என்ன நிகழுது? அந்த பெருவெடிப்பு அப்படின்றது நிகழுது. அந்த பெருவெடிப்பு அப்படின்றது நிகழும்போது பாத்தீங்கன்னா பிக் பேங் அப்படி ஒரு பெருவெடிப்பு நிகழுது. சரிங்களா? அப்ப விசும்பில் ஊழி ஊழ் ஊழ் செல்ல, வானத்துடைய அந்த யுக யுகமா கடந்து 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 போக 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 பாத்தீங்க அப்படின்னா கருவளர் வானத்து இசையில் தோன்றி, கருவளர் வானத்து இசையில் தோன்றி இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவுண்ட், அதுதான் இசைன்னு சொல்றாங்க. அந்த ஃபுல்லா அந்த அண்ட சராசரம். சரிங்களா? அதுல வந்து ஒரு பெரிய ஒரு பிக் பேங், பெரிய வந்து ஒரு பெருவெடிப்பு அப்படின்றது நிகழுது. சரிங்களா? இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும், ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும், உந்து வழி கிளர்ந்த ஊழி ஊழ் ஊழியும். சரிங்களா? ஊழ்னா முறை, ஊழி அப்படின்னா யுகம். சரிங்களா? சரி, ஓகே. இந்த இடத்துல கவனிங்க, எதுவுமே இல்லாத பெருவெளி. சரிங்களா? எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பரமானு பேரொளியுடன் தோன்றியது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே இல்லாத அந்த பெருவெளி, எதுவுமே இல்லாத அந்த ஒரு பெருவெளி.
அதுல பாத்தீங்க அப்படின்னா அண்ட தோற்றத்துக்கு காரணமான அண்ட தோற்றம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய பூமி உருவாகிறதுக்கு காரணமா இருக்கக்கூடிய கரு பரமானு பாத்தீங்க அப்படின்னா அது ஒரு பேரொளி சரிங்களா, ஒரு பெரிய பிக் பேங் சரிங்களா, அதோட என்ன ஆகுது அப்படின்னா அது தோன்ற ஆரம்பிக்குது சரிங்களா. எதுவுமே இல்லாத பெருவெளியில் அண்ட தோற்றத்துக்கு காரணமான கரு பரமானு பேரொளியுடன் தோன்றியது, பெரிய ஒரு பிக் பேங் சரிங்களா, அந்த இருக்கக்கூடிய ஒரு பெரிய சவுண்டோட என்ன ஆகுது அது தோன்றுது. உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்களின் அணுக்குடன் வளர்கின்ற வானம் எனும் முதல் பூதத்தின் ஊழியது. ஃபர்ஸ்ட் என்ன பூதம் உருவாகுது? பூதம்னா நீ நினைக்கிற மாதிரி கோஸ்ட் கிடையாதுடா, 5 பூதம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா. ஓகே, நிலம், நீர், நெருப்பு, காற்று, வானம். வானம் அல்லது ஆகாயம், ஆகாயம் அல்லது ஆகாஷ் சரிங்களா. ஓகே, இந்த மாதிரி இருக்கக்கூடியதான் 5 பூதம் சொல்லுவோம். இதுல ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடிய பூதம் அப்படின்னு எதை சொல்றாங்க அப்படின்னா இந்த வானத்தை தான் சொல்றாங்க, இந்த வானம் ஆகாயம் சரிங்களா. அப்போ இந்த உருவமே இல்லாத இந்த காற்று முதலான பூதங்களுடைய அணுக்களுடன் வளர்கின்ற வானம் எனும் முதல் பூதத்துடைய ஊழியது. வானம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் பூதத்துடைய ஊழியது. அந்த அணுக்களுடைய ஆற்றல் கிளர்ந்து, ஆற்றல் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல்லாம் பார்த்தீங்கன்னா கிளற ஆரம்பிக்குது, அப்படியெல்லாம் வந்து செதர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று சேர ஆரம்பிக்குது, கிளர்ந்து பருப்பொருள்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கடந்து சென்றன. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பருப்பொருள்கள் சிதறும்படியாக இருக்கக்கூடிய நுண் பருப்பொருட்கள் என்ன பண்ணுது அப்படியே செதறுது, அப்படியே செதர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா அது பல ஊழிக்காலங்கள் கடந்து போகுது. என்ன ஆகுது, பல ஊழிக்காலங்கள் அப்படின்றது கடந்து போகுது. பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி அதுக்கு அடுத்து என்ன ஆகுது அப்படின்னா ஒரு நெருப்பு பந்து மாதிரி பூமி உருவாகுது. அதுதான் இடத்துல சொல்றாங்க, நெருப்பு பந்து மாதிரி பூமி அப்படின்றது உருவாகுது. இப்படிதான் இருக்குது சரிங்களா. அப்போ இந்த சென்னி சுடரிய ஊழியம், இந்த செந்தி அப்படின்றது சிவப்பு கலரா இருக்கக்கூடிய அந்த தீ, சிவப்பு கலரா இருக்கக்கூடிய அந்த தீ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, அப்படியே வந்து வட்ட வடிவமா இருக்குது. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே திகு திகு திகுன்னு எரியுது. இப்போ எப்படி வந்து நம்ம புதன் கோள் என்ன சொல்லுவோம், மெர்க்குரி சொல்லுவோமா, மெர்க்குரி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா திகு திகுதுன்னு எரியும். ஏன் எரியும்? பக்கத்துல வந்து சூரியன் இருக்குது, சூரியனுக்கு அடுத்த கோளே மெர்க்குரி தானே, புதன் கோள் தானே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வீனஸ், வெள்ளி இருக்குமா? ஓகே, அப்போ சூரியனுக்கு பக்கத்திலே இருக்கிறதுனால அந்த இருக்கக்கூடிய புதன் பார்த்தீங்க அப்படின்னா திகு திகு திகுன்னு எரியும். எப்படி எரியும்? திகு திகு திகுன்னு எரியக்கூடியது அது எது அப்படின்னா நம்மளுடைய அந்த புதன் கோள் மெர்க்குரி சரிங்களா. எப்படி எரியுது? அப்படியே திகு திகு திகுன்னு எரியும் சரியா. அப்போ அந்த மாதிரி இருக்குது நம்மளுடைய பூமி அந்த டைம்ல, அப்படி சென்னி சுடரிய ஊழியும். அப்போ இந்த மாதிரி நெருப்பு பந்து மாதிரி எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்போல்லாம் நம்ம மனுஷங்க யாராச்சும் இருந்தாங்களா சார்? அப்போல்லாம் யாரும் இருக்க முடியாது, போட்டு தள்ளிட்டு போயிடும் சரியா. இப்போ சூரியனுக்கிட்ட போனோம்னா எப்படி வந்து கிட்ட அந்த 6000 டிகிரி செல்சியஸ் அது கிட்டையே போக முடியாது, நம்மளால எரிச்சிடும். நம்மள என்ன பண்ணிட்டோம், எரிச்சு அதை சாம்பல் கூட இல்லாமல் ஆக்கிரும், அப்படியே காற்றுல பரவி விட்டுரும் சரியா. அந்த அளவுக்கு ஹீட்டாக இருக்கும் சூரியனுடைய வெப்பம் அப்படின்றது சரிங்களா. 6000 டிகிரி செல்சியஸ் அதோடைய மேற்பரப்பு வெப்பநிலை மட்டும், இதோடைய மேற்பரப்பு வெப்பநிலை மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 6000 டிகிரி செல்சியஸ் சரிங்களா. பிரம்மி பூட்டகிற வகையில் இருக்குல்ல 6000 டிகிரி செல்சியஸ் அதோடைய மேற்பரப்பு வெப்பநிலை மட்டும். அது கிட்டலாம் நம்மளால என்ன பண்ண முடியாது, கிட்டலாம் நம்மளால கிட்டக்கு கூட போக முடியாது, அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா. விசும்பில் ஊழி ஊழ் செல்ல கருவளர் வானத்து இசையில் தோன்றி ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும் உந்து வலிக்கிலிருந்த ஊழி ஊழியும். விசும்பு வானத்தில் இருக்கக்கூடிய யுகமா கடந்து போகும்போது பார்த்தீங்க அப்படின்னா அதில் கருவளர் வானத்து இசையில் தோன்றி அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரு வெடிப்பு நிகழுது. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரு வெடிப்பு நிகழுது. ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அறிவாரா ஒன்றன் ஊழியும். அங்கே ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யுகமா கடந்து போகுது சரிங்களா. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா யுகமா கடந்து போகுது. உந்து வலிக்கிலிருந்த ஊழியும், உந்து வலிக்கிலிருந்த ஊழியும். இப்போ உந்து வலிக்கிலிருந்த ஊழியும் அப்படின்னா அது வந்து அடுத்து உள்ள வந்து அந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த யுகம் சரிங்களா. ஊழி அப்படின்றது யுகம், ஊழ் அப்படின்றது முறை. அப்படியே யுகமா கடந்து போய் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பெரு வெடிப்பு அப்படின்றது நிகழுது. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பூமியில பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் உருவாக்கக்கூடியதே வானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பூமி தான் சரியா. அந்த வானம் சொல்லக்கூடிய முதல் பூதம் தான் சரிங்களா. அதான் இடத்துல எழுதியிருக்கேன் சரிங்களா. ஓகே, அப்போ அந்த சென்னி சுடரிய ஊழியும் பனியோடு தன்பெயல் தலைய ஊழியும். அப்போ இந்த மாதிரி நெருப்பு பந்து மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பூமி வந்து திகு திகுன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. நெருப்பு பந்து மாதிரி என்ன பண்ணுது,
பூமி திக்குன்னு எரிஞ்சுக்கிட்டு இருக்குது. அப்ப பாத்தீங்க அப்படின்னா திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குதுடா. எப்படி இப்பெல்லாம் திடீர்னு மழை பெய்யுதோ அந்த மாதிரி பாத்தீங்க அப்படின்னா மழை பெய்ய ஆரம்பிக்குது. சார் இந்த மழை வந்து ஒரு நாள் பெஞ்சிருக்குமா சார், இல்ல 2 நாள் பெஞ்சிருக்குமா சார்? டேய், யுகயுகமா பெஞ்சிருக்கு. எத்தனை பெஞ்சிருக்கு? யுகயுகமா பெஞ்சிருக்கு. அப்படியே பேஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு யுகயுகமா. அடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கு? பேஞ்சுக்கிட்டே இருந்திருக்கு யுகயுகமா. இப்படி யுகயுகமா பேஞ்சிட்டே இருந்ததுனால பாத்தீங்க அப்படின்னா அப்படியே குளிர ஆரம்பிக்குது பூமி. அதுக்கடுத்து பூமியும் பாத்தீங்க அப்படின்னா வெள்ளத்துல மிதக்குது. ஒரு நிமிஷம். சரியா? எதுல மிதக்குது அப்படின்னா அப்படியே வெள்ளத்துல மிதக்குது பூமி. பூமியே என்ன பண்ணிட்டு இருக்கு? ஏன்னா அப்பயே வந்து ஈர்ப்பு சக்தி இருந்திருக்கும். சரிங்களா? கிராவிட்டி அப்படின்றது இருந்திருக்கும். அப்ப தண்ணியை வந்து அதை வெளில விடாம இருந்திருக்கும். ஸோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா ஈர்ப்பு சக்தி இருந்து என்ன பண்ணுது? ஃபுல்லா ஒரு லேயர் மாதிரி ஃபார்ம் பண்ணி ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? தண்ணி வந்து சேர்ந்துருச்சு. ஃபுல்லா என்ன ஆயிடுச்சு? தண்ணி வந்து ஃபுல்லா அது வந்து என்ன பண்ணிடுச்சு? சேர்ந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி நெருப்பு பிறகு நெருப்பு பந்து போல புவி உருவாகி விளங்கிய ஊழிக்காலம் தொடர்ந்தது. அந்த பூமியில பாத்தீங்க அப்படின்னா அந்த நெருப்பு பந்து மாதிரி உருவாயிடுச்சு. பின்னர் பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா பூமி குளிரும்படியாக பூமி வந்து அப்படியே ஃபுல்லா ஜில்லுன்னு மாறுற மாதிரி, பூமி ஃபுல்லுன்னு ஜில்லுன்னு மாறுற மாதிரி பாத்தீங்க அப்படின்னா அடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெறும் மழை தான். ஃபுல் அண்ட் ஃபுல் என்னது? வெறும் மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது. 1 நாள் 2 நாள் கிடையாது, அப்படியே பெஞ்சுக்கிட்டே இருக்குது மழை. அந்த மாதிரி பூமி என்ன பண்ணுதான்? ஃபுல்லா பூமி குளிரும்படியாக தொடர்ந்து மழை பொழிந்த ஊழிக்காலம் கடந்தது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால் பூமி வெள்ளத்தில் மூழ்கியது. அந்த மாதிரி பெஞ்ச மழையினால பாத்தீங்க அப்படின்னா பூமி வெள்ளத்துல மூழ்க ஆரம்பிக்குது. பூமி என்ன பண்ணுது? வெள்ளத்துல மூழ்க ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து இந்த மாதிரி பெஞ்சிட்டே இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா பூமி என்ன ஆகுது? வெள்ளத்துல மூழ்க ஆரம்பிக்குது. பெரிய வெள்ளத்துல என்ன ஆகுது? இந்த பூமி அப்படின்றது ஃபுல்லா மூழ்க ஆரம்பிக்குது. மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தால் நிறைந்த இப்பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. இப்போ அதுக்கு அடுத்துதான் பாத்தீங்க அப்படின்னா சின்னதா உயிரினங்கள் தோன்றுது. சின்னதா என்ன ஆகுது? உயிரினங்கள் தோன்றுது. சின்ன உயிரினம் தோன்றுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நுண்ணுயிரிகள் உருவாகுது. நுண்ணுயிரிகள் அப்படின்னா இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாக்டீரியா, ஃபங்கஸ் இதை மாதிரிலாம் என்ன ஆகுது அப்படின்னா உருவாகுது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் உருவாக அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த சூழலில் உயிர்கள் தோன்றி நிலை பெறும்படியான ஊழிக்காலம் வந்தது. அந்த மாதிரி இருக்கிறதுனால ஊழிக்காலம், ஊழினா யுகம். சரிங்களா? அந்த ஊழிக்காலம் அப்படின்றது வருது, ஊழிக்காலம் வந்துச்சு அப்படின்றது அந்த இடத்துல சொல்றாங்க. புரியுதுங்களா? எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுவரை நான் சொன்னது எல்லாருக்கும் புரியுதா பாருங்க. ஓகே, இதுவரை அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இதுவரை எல்லாருக்கும் புரியுதா? ஓகே, அப்போ கவனிங்க, எதுவுமே இல்லாத அந்த பெருவழி அந்த தோட்டத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய கரு பரமானு பேரொளியோடு என்ன பண்ணுதுன்னா தோன்றுது. உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்கள். சரிங்களா? உருவம் இல்லாத காற்று முதலான பூதங்கள், உருவமே இல்லாத அந்த காற்று முதலான பூதங்கள் என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இடத்துல உருவாகுது. அதனால ஃபர்ஸ்ட் உருவாகக்கூடிய பூதம்னு எதை சொல்றாங்க அப்படின்னா வானத்தை தான் சொல்றாங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க? வானம், ஆகாயம் சொல்றாங்க. அதுக்கடுத்து காற்று முதலான பூதம் உருவாகுது. அதுக்கடுத்து இருக்கக்கூடிய அங்க இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் அது எல்லாமே கிளர்ந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒன்று சேர ஆரம்பிக்குது. அங்க இருக்கக்கூடிய அணுக்கள்லாம் கிளர்ந்து என்ன ஆகுது? ஒன்று சேர ஆரம்பிக்குது. அதுக்கடுத்து பருப்பொருட்கள் சிதறும்படியாக பல ஊழிக்காலங்கள் கிடக்குது. அங்க இருக்கக்கூடிய பருப்பொருட்கள் சிதறும்படியாக பாத்தீங்க அப்படின்னா பல ஊழிக்காலம் அடுத்து பாத்தீங்கன்னா பல ஊழிக்காலம் கிடக்குது. பிறகு நெருப்பு பந்து போல பூமி உருவாகுது. பின்னாடி பாத்தீங்க அப்படின்னா நெருப்பு பந்து மாதிரி பூமி உருவாகுது. இந்த ஊழிக்காலம் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. நெருப்பு பந்து மாதிரி பூமி உருவாகுது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஊழிக்காலம் அப்படின்றது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. பூமி குளிரும்படியாக தொடர்ந்து பெய்த மழையால் ஊழிக்காலம் கடந்து அவ்வாறு ஒரே நிமிஷம் தான், சைலண்ட்ல போட மறந்துட்டேன், சாரிடா. சரியா? ஓகே, அப்ப அந்த மாதிரி இருந்தக்கூடிய பூலிக்காலம் அந்த கடக்குது. அவ்வாறு தொடர்ந்து பெய்த மழையால பூமி பாத்தீங்க அப்படின்னா வெள்ளத்துல மூழ்குது. அந்த மாதிரி இருந்தக்கூடிய வெள்ளத்தினால பாத்தீங்க அப்படின்னா பூமி ஃபுல் அண்ட் ஃபுல் என்ன ஆகுது அப்படின்னா வெள்ளத்துல மூழ்குது. அப்படி வெள்ளத்துல மூழ்கிறதுனால பாத்தீங்க அப்படின்னா அந்த பூமி ஃபுல்லா குளிர ஆரம்பிக்குது. ஃபுல்லா என்ன ஆகுது? குளிர ஆரம்பிக்குது. சரிங்களா? இது வந்து இந்த இடத்துல ஆகுது. சரிங்களா? மீண்டும் மீண்டும் நிறை வெள்ளத்தால் நிறைந்த இந்த பெரிய உலகத்தில் உயிர்கள் உருவாகி வாழ்வதற்கு ஏற்ற சூழல் தோன்றியது. அச்சூழலில் உயிர்கள் தோன்றி நிலைபெறும்படியாக ஊழிக்காலம் வந்தது. அதுக்கு அடுத்ததுதான் என்ன ஆகுது?
அதுக்கடுத்து பூமி உருவாகுற மாதிரி என்ன ஆகுது, ஊழிக்காலம் அப்படின்றது வருது. சரிங்களா? சரி, ஓகே. இதோடைய சொல்லும் பொருளும் பாருங்க. விசும்பு என்றால் வானம், ஊழி என்றால் யுகம், ஊழ் என்றால் முறை, தன்பெயல் என்றால் குளிர்ந்த மலை, ஆர்தெருபு என்றால் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு என்றால் சிறப்பு, ஈண்டி என்றால் செறிந்து திரண்டு. சரிங்களா? சரி, கவனிங்க. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா விசும்பு என்றால் வானம், இதுல இருக்கக்கூடிய சொல்லும் பொருளை மட்டும் பார்ப்போம். ஓகே, ஒரே நிமிஷம், இதை அழிச்சுக்கலாம். இதெல்லாம் அழிச்சிடுறேன், உங்களுக்கு சொல்லும் பொருளை மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்ப ஏன்னா நீங்க படிக்கும்போது சொல்லும் பொருளும் படிக்கும்போது இந்த ட்ரிக்ல படிக்கணும். சரிங்களா? நிறைய பேர் என்ன பண்றீங்க அப்படின்னா இப்படி போய் டைரக்டா படிக்கிறீங்க. விசும்பு, வானம், ஊழி, யுகம் இந்த மாதிரி படிக்காதீங்க, மறந்து போயிடும். எப்படி படிக்கணும்னு நான் சொல்லி தரேன். சொல்லும் பொருளும் இப்படிதான் நீங்க படிக்கணும். விசும்பு, ஒரு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. விசும்பு, ஊழி, ஊழ், இசையில் தோன்றி ஒரு அறிவாரா, கிளர்ந்த, அதெல்லாம் இருந்துச்சு, அந்த வேர்டு இருந்துச்சுல. ஊழ், தன்பெயல் ஆர்தெருவு, தன்பெயல் எங்க இருக்குது, தன்பெயல், தன்பெயல், ஆர்தெருவு, கடா இருக்கு, ஆர்தெருவு, ஆர்தெருவு, பீடு, ஈண்டி, இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு அண்டர்லைன் பண்ண போறீங்க. சரிங்களா? அண்டர்லைன் பண்ணிட்டு நீங்க அதை எழுதிலாம் கூடாது. சரிங்களா? நீங்க டைரக்டா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த சொல்லும் பொருளும் இப்படி படிச்சுக்கணும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடியதை படிச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்து வந்து என்ன பண்ணணும்னா இதை நீங்க வச்சு இது தெரியாதுல, இப்போ நீங்க அண்டர்லைன் பண்ணதை சொல்லி பார்க்கணும். விசும்பா, விசும்புனா வானம் சொல்லி பார்க்கணும், எழுதலாம் தேவையில்லை, சொல்லி பார்க்கணும். வானம், ஊழினா யுகம், ஊழ்னா முறை, தன்பெயல்னா குளிர்ந்த மலை. இல்லைனா தனியாக ஒரு டெஸ்ட் மாதிரி கூட எழுதி பார்க்கலாம் ஒரு பேப்பரில். சரிங்களா? நீங்கள் வந்து இந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கணும் இந்த மாதிரி. சரிங்களா? அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஆர்தெருபு, பீடு, பீடுனா சிறப்பு, சிறப்பு, ஈண்டி செறிந்து திரண்டு, செறிந்து திரண்டு, ஆர்தெருபு வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, மூழ்கி கிடந்த. இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க எழுதணும். சரிங்களா? இந்த மாதிரி தான் என்ன பண்ண போறீங்க, எழுத போறீங்க. சரிங்களா? ஓகே. விசும்பு என்றால் வானம், விசும்பு என்றால் வானம், ஊழி என்றால் யுகம், ஊழி என்றால் முறை, தன்பெயல் என்றால் குளிர்ந்த மலை, ஆர்தெருபு என்றால் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு என்றால் சிறப்பு, ஈண்டி என்றால் செறிந்து திரண்டு. இந்த மாதிரி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எழுத போறீங்க. சரிங்களா? விசும்பு என்றால் வானம், ஊழி என்றால் யுகம், ஊழி என்றால் முறை, தன்பெயல் என்றால் குளிர்ந்த மலை. சரிங்களா? ஆர்தெருபு அப்படின்னா வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு என்றால் சிறப்பு, ஈண்டி என்றால் செறிந்து திரண்டு. இந்த மாதிரி என்ன பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு கரெக்டா ஒரு ஃபார்ம் போட்டு என்ன பண்ண போறீங்க அப்படின்னா எழுத போறீங்க. சரிங்களா? எழுதி பார்க்க போறீங்க. சரிங்களா? எதுக்கு சார் இந்த மாதிரி எழுதி பார்க்கணும் அப்படின்னா சொல்லும் பொருளும் கேட்பாங்க. உங்களுக்கு அந்த செய்யுள் பகுதியில் கேட்கும்போது நான் சாம்பிள் கொஷின் பேப்பர் வந்து நான் கண்டிப்பாக கொண்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். அப்போ அதன்படி தான் இதுக்கப்புறம் கொஷின் பேப்பர்லாம் வந்து அதுக்கடுத்து நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நான் ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன். போயிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் அப்படின்றது டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சாம்பிள் கொஷின் பேப்பர்லாம் உங்களுக்கு இருக்க போகுது. சரியா? சாம்பிள் கொஷின் பேப்பர்லாம் ஒரு ஃபுல் கொஷின் பேப்பரை சால்வ் பண்ணுவோம். சாம்பிள் கொஷின் பேப்பர்லாம் ஒரு ஃபுல் கொஷின் பேப்பர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இது எல்லாருக்கும் புரிஞ்சுதா? விசும்பு என்றால் வானம், ஊழி என்றால் யுகம், ஊழி என்றால் முறை, தன்பெயல் என்றால் குளிர்ந்த மலை, ஆர்தெருபு என்றால் வெள்ளத்தில் மூழ்கி கிடந்த, பீடு என்றால் சிறப்பு, ஈண்டி என்றால் செறிந்து திரண்டு, ஈண்டி என்றால் செறிந்து திரண்டு. சரிங்களா? சரி, ஓகே. அதுக்கடுத்து இலக்கண குறிப்பு பாருங்க. ஊழ், ஊழ் என்றால் அடுக்கு தொடர், ஊழ், ஊழ் என்றால் அடுக்கு தொடர், வளர்வானம், வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வினைத்தொகை. சரிங்களா? வளர்வானம், வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா வினைத்தொகை. சரிங்களா? செந்தி அப்படின்றது பண்பு தொகை, வாராத இருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம். ஆக்சுவலா அந்த வாராத அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா வாராத அப்படின்னு இருக்கும். சரிங்களா? இதில் இருக்கக்கூடிய த அடிபட்டு போயிடும். த அப்படின்றது ஈறு, ஈறு கெட்டுருச்சு. சரிங்களா? ஈறு கெட்டுருச்சு. ஈறு கெட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எதிர்மறையா இருக்கு, வாரா, வராதிங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? அப்ப ஈறு கெட்ட, அப்ப ஈறு கெட்டிருக்கு. சரிங்களா? அப்ப என்ன கெட்டிருக்கு, ஈறு கெட்ட. இது எப்படி இருக்கு இந்த சென்டென்ஸ், எதிர்மறையா இருக்குது. ஸோ எதிர்மறை இப்படி இருக்கிறது எதிர்மறையா இருக்குது. அதுக்கடுத்து வாரா ஆ சவுண்டில் முடிக்குது. ஆ சவுண்டில் முடிஞ்சாலும் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், பெயரச்சம். அப்போ பெயரச்சம். சரிங்களா? அப்போ இப்படி தான் அந்த இடத்துல வரணும். அப்போது ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சம். ஊழ், ஊழ் என்றால் அடுக்கு தொடர், வளர்வானம் என்றால் வினைத்தொகை, வளர்ந்த வானம், வளர்கின்ற வானம், வளரும் வானம்,
செந்தி என்றால் பண்பு தொகை. ஏன் செந்தினா இது வந்து நிறம், அளவு, சுவை. சரிங்களா? நிறம்னா என்ன? கலர். என்ன கலர் வேணா இருக்கலாம். இப்போ செந்தி அப்படின்றது என்ன? ஒரு கலர் குறிப்பிது. சிவப்பு கலரு, கருப்பு கலரு, பச்சை கலரு, இந்த மாதிரி கலரை குறிப்பிடக்கூடியது. அப்போ நிறம். அளவு, அளவு அப்படின்றது பார்த்தீங்கன்னா சிறியது, பெரியது, இந்த மாதிரி அளவு குறிப்பிடக்கூடியது. இது அளவு. சுவை, கசக்குது, இனிக்குது, இந்த மாதிரி இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ இந்த மாதிரி வரக்கூடியதெல்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா அதில் அந்த சுவை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? இந்த மாதிரி வரக்கூடியது தான் என்ன சொல்றோம்? அதெல்லாம் தான் பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம். என்ன சொல்றோம்? பண்பு தொகை. எப்படி சொல்றோம்? பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி, ஓகே. உங்களுக்கு பகுபதொறுப்பு இலக்கணம் கேட்கறது கிடையாது, அதனால அதை விட்டுட்டு நம்ம அடுத்து தெரிந்து கொள்வோம் போவோம். சரிங்களா? பகுபதொறுப்பு இலக்கணம் ஜஸ்ட் ஒரு வாட்டி மட்டும் பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, ஓகே. நான் எக்ஸாம் முன்னாடி நடத்துறேன் ஒரு சேஃப்டிக்காக. சரியா? எக்ஸாம் முன்னாடி நான் ஒரு வாட்டி நடத்துறேன் சேஃப்டிக்காக. இதுவரை கேட்டது கிடையாது. ஒரு வேலை கேட்டுட்டா நமக்கு எழுத தெரியணும். சரிங்களா? அதுக்கு வந்து எக்ஸாமுக்கு முன்னாடி என்ன பண்றேன் அப்படின்னா நான் பகுபதொறுப்பு இலக்கணம் உங்களுக்கு நடத்தி கொடுக்குறேன். சரியா? அதெல்லாம் கேட்டது கிடையாது. சரியா? ஆனால் நம்மளுடைய சேஃப்டிக்கு ஒரு வேலை கேட்டால் நமக்கு எழுத தெரியணும். சரியா? நம்ம எப்பயுமே பி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். இந்த ஒரு சுச்சுவேஷன் வருது அப்படின்னா அது கொஞ்சம் நம்ம ட்ரைனாக ஓகே அதுக்குன்னு வந்து அந்த அந்த சுச்சுவேஷன் வந்தோடனே நம்ம டக்குன்னு இதாயிடக்கூடாது. ஓகே வந்துருச்சா, ஓகே அதையும் நமக்கு ஹேண்டில் பண்ணி எழுத தெரியணும். சரிங்களா? அந்த மாதிரி கொஞ்சம் பிளான் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இல் நுழை கதிர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த அண்ட பெருவெளியில் நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் என்ன? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ எங்கே இருக்கோம்? ஒரு தமிழ்நாட்டில் இருக்கோம்னு வச்சுப்போம். தமிழ்நாட்டில் ஒரு ஊரில் இருக்கும். அப்படியே நம்ம கொஞ்சம் ஜூம் அவுட் ஆகுமா? ஜூம் அவுட் ஆனீங்க அப்படின்னா அப்போ எந்த இடத்துல இருப்போம்? நம்ம தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் இருப்போம். தமிழ்நாட்டிலேருந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் ஆகிறோம். இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் ஆனீங்க அப்படின்னா அப்படியே என்ன இருப்போம்? சவுத் இந்தியாவுக்குள்ளே நம்ம ஒரு பகுதியை காமிக்கும். சவுத் இந்தியாவிலேருந்து இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் ஆகுறீங்க, என்ன இருக்கும்? ஒரு இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்ட்ரியில் இருப்போம். இந்தியாவிலேருந்து இன்னும் ஜூம் அவுட் ஆகிறீங்க. இந்தியாவிலேருந்து இன்னும் ஜூம் அவுட் ஆனீங்கன்னா ஏஷியா இருக்கும். ஏஷியாவிலேருந்து இன்னும் ஜூம் அவுட் ஆகிறீங்க, அப்படியே ஒரு கண்ட்ரி இருக்கும். ஒரு பூமி என்ன இருக்கும்? ஒரு கண்ட்ரி இருக்கும். டோட்டல் கண்ட்ரி இருக்கும். சரியா? பூமி இன்னும் ஃபுல்லாக டோட்டலாக வெளில போனீங்கன்னா பூமி தெரியும். என்ன தெரியும்? பூமி தெரியும். இன்னும் வெளில போறீங்க அப்படின்னா நிறைய கோள்கள் தெரிய ஆரம்பிக்கும். பூமி தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மெர்க்குரி தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வீனஸ் தெரியும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் தெரியும். இந்த மாதிரி தனியாக இருக்கக்கூடிய நிறைய மண்டலங்கள் அப்படின்றது தெரியும். சரிங்களா? ஓகே. அதுலேருந்து இன்னும் ஜூம் அவுட் ஆனோம் அப்படின்னா ஒரு சூரிய குடும்பம். சரிங்களா? ஒரு சோலார் சிஸ்டம் தெரியும். அதுலேருந்து இன்னும் ஜூம் அவுட் ஆனோம்னா ஒரு மில்கி கேலக்ஸி வே கிடைக்கும். நமக்கு என்ன கிடைக்கும்? மில்கி கேலக்ஸி வே. அந்த மில்கி கேலக்ஸி வேலேருந்து வெளில போனோம் அப்படின்னா அது மாதிரி கோடிக்கணக்கான, சரிங்களா, 1-2 லட்சக்கணக்கு கிடையாது, கோடிக்கணக்கான தூசு மாதிரி, எப்படி தூசு மாதிரி கோடிக்கணக்கான பால்வீதி அப்படின்றது இருக்கும். கோடிக்கணக்கான பால்வீதி மண்டலம் அப்படின்றது இருக்கும். கோடிக்கணக்கான பால்வீதி. சரிங்களா? அப்போ மில்கி வே கேலக்ஸி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கோடிக்கணக்கில் இருக்கும். தூசு மாதிரி இருக்கும். அந்த மில்கி வே கேலக்சிக்குள்ள ஒரு சோலார் சிஸ்டத்துக்குள்ள நம்ம அதுக்குள்ள ஒரு 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 பிளானட்டுக்குள்ள அதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இருந்துட்டு இருக்கோம். கரெக்டா? ஆனால் இங்கே வந்து வாடகைக்கு வந்திருக்கோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம்? அவ்வளோ அகங்காரம், அவ்வளோ ஆணவம், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஆள போகிறது என்னவோ வந்து நிரந்தரமாக இங்கே தங்கிட போகிறோமா இந்த உலகத்தில்? இல்லையே. பிறக்க ஆரம்பித்தோடனே நமக்கு அந்த படத்தில் சொல்கிற மாதிரி டிக் டிக் டிக்னு ஓட ஆரம்பிச்சிடும் நம்மளுடைய லைஃப். சரிங்களா? அது ஒரு நாள் பார்த்தீங்க அப்படின்னா எண்டில் போய் முடியும். அப்போது பிறக்கிறது எப்படி வந்து இயல்போ இறக்கிறதும் அதே மாதிரி இயல்பு. சரிங்களா? அதை யாராலையும் மாற்ற முடியாது. அப்போது ஒரு கடன் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து வாடகைக்கு இருந்துக்கலாம். நம்ம இருக்கக்கூடிய பூமிக்கு வாடகைக்கு வாழ்ந்துட்டு போகலாம் இந்த இருக்கக்கூடிய பூமியில. உண்மைதான். சரிங்களா? அந்த மாதிரி இருக்கக்கூடியது. அப்போ இந்த அண்ட பெருவெளியில நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் இருக்குது. வெளியே நின்று பார்த்தோம் அப்படின்னா சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள். சரிங்களா? வெளில நின்று பார்த்தீங்க அப்படின்னா சிறு தூசி போல கோடிக்கணக்கான பால்வீதிகள் அப்படின்றது நமக்கு தெரியும் அப்படின்றத சொல்றாங்க. அமெரிக்க வானியல் வல்லுநர். சரிங்களா? யார் அப்படின்னா எட்வின் ஹப்பில் அப்படின்றவர் 1924. எந்த வருஷம்? 1924 நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் நம்மள்ட்ட இருக்கக்கூடிய மில்கி வே கேலக்ஸி மாதிரி நிறைய மில்கி வே கேலக்ஸி இருக்கு அப்படின்னு சொன்னார். யார் அப்படின்னா எட்வின் ஹப்பில். அமெரிக்காவுடைய இருக்கக்கூடிய வானியல் வல்லுநர். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த வானியல் வல்லுநர். சரிங்களா? எட்வின் ஹப்பில் அப்படின்னு சொல்லுவோம். 1924. சரிங்களா? அந்த காலகட்டத்தில் அதே மாதிரி நம் பால்வீதி போன்று எண்ணற்ற பால்வீதிகள் இருக்கு அப்படின்னு சொன்னார். இது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. 1924 சொன்னது. 1300 வருஷத்துக்கு முன்னாடி. எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி? 1300 வருஷத்துக்கு முன்னாடி. இதை சொல்லியிருப்பாங்க. சும்மா 100-200 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் பெருசாக எடுத்துக்க முடியாது. நாங்கள் சொல்கிறோம் பாருங்க, 1300 வருஷம். சரிங்களா? எழுதி வச்சுக்கோங்க. 1300 வருஷத்துக்கு முன்னாடி மாணிக்க வாசகர். சரிங்களா? திரு அண்ட பகுதியில் இவ்வாறு எழுதுறார். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம்
சிறிய ஆக பெரியோன் தெரியின். திருவாசகம் அதுல குறிப்பிட்டிருக்காங்க. திருவாசகம் மாணிக்க வாசகர் எழுதுனது திருவாசகம் 3:1-6 அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் சிறிய ஆக பெரியோன் தெரியின் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அண்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமான காட்சியும் ஒன்றுக்கொன்று ஈர்ப்புடன் நின்ற அழகினையும் சொல்வது எனின் அவை 100 கோடிக்கும் மேல். எத்தனை கோடிக்கு? 100 கோடிக்கும் மேல் விரிந்து நின்றன. இல்லத்தில் நுழையக்கூடிய கதிரனுடைய ஒளிக்கற்றி தெரியும் தூசு துகள்களாக அவை நுண்மையாக இருக்கின்றன. சொல்றேன் பாருங்க. இப்போ நம்மளுடைய வீட்டில் இருக்கோம்டா, நம்மளுடைய வீட்டில் ஒரு ரூம்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்க. ரூம்ல இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள அந்த லைட் என்டர் ஆகும், அந்த சூரிய வெளிச்சம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதெல்லாம் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். சின்னதாக தூசியாக இருக்கும். இப்போ எனக்கே பார்த்தோன்னா இந்த இடத்துல ஒரு தூசி இருக்குது. இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னா ஃபுல்லாக தூசியாக இருக்கும். எப்படி இருக்கும்? சின்னதாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது அப்பவே எழுதி வச்சிருக்காரு. சரியா? சரியாக பெரியவன் தெரியும். இப்போ அண்ட பகுதியில் உருண்டை வடிவம் ஒப்பற்ற வளமான காட்சியும் ஒன்றுக்கொன்று ஈர்ப்புடன் என்ற அழகினை சொல்வது எனின் அவை 100 கோடிக்கு மேல் விரிந்து நின்றன. இல்லத்தில் நுழையும் கதிரவனுடைய ஒளி கற்றையில் தெரியும் தூசு துகள்கள் போல அவை நுண்மையாக இருக்கின்றன. வீட்டுக்குள்ள நுழையக்கூடிய அந்த தூசு துகள்கள் மாதிரி நுண்மையாக இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்றத சொல்றாங்க. சரிங்களா? ஓகே, இதுவரை எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். இதுவரை எல்லாருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே, அடுத்து பாருங்க. அடுத்து வந்து நூல்வெளி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அடுத்து நூல்வெளி பரிபாடல் பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகை நூல்ல ஒன்று தான் எது அப்படின்னா அந்த பரிபாடல். சரிங்களா? 8 தொகை நூல்ல ஒன்று தான் எது அப்படின்னா அந்த பரிபாடல். பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடல் எழுதுனது யார் அப்படின்னா கீரந்தையார். பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பாடல் எழுதுனது யார் அப்படின்னா கீரந்தையார். அப்ப பரிபாடல் 8 தொகை நூல்ல ஒன்று. நல் நட்டினை நல்ல குறுந்தொகை ஐங்குறு நூறு ஒத்த 18 ஓங்கு பரிபாடல். ஓங்கு பரிபாடல் பார்த்தீங்க அப்படின்னா 8 தொகை நூல்ல ஒன்று. சரிங்களா? பரிபாடல் அப்படின்றது 8 தொகை நூல்ல ஒன்று. இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடல் எழுதுனது யார் அப்படின்னா கீரந்தையார். இந்த நூல் ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகழுடையது. ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகழுடையது. இது சங்க நூல்களுள் பண்ணோடு பாடப்பட்டது. பண் அப்படின்னா இசை, இசையோடு பாடப்பட்டது. சரிங்களா? உரையாசிரியர்கள் இதுல 70 பாடல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. உரையாசிரியர்கள் இதுல 70 பாடல் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனா நமக்கு கிடைச்ச பாடல்கள் பாத்தீங்க அப்படின்னா 24 தான் கிடைச்சிருக்கு. எத்தனை பாடல் கிடைச்சிருக்கு? 24 தான் கிடைச்சிருக்கு. ஆனா உரை ஆசிரியர்கள் சொன்னது பாத்தீங்கன்னா மொத்தம் 70 பாடல்கள். ஆனா நமக்கு கிடைச்சதுன்னு பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 24 பாடல் தான் கிடைச்சிருக்கு. மொத்தம் சொன்னது 70, ஆனா கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா 24. சரிங்களா? 2000 ஆண்டுகளுக்கு முன்னர், 2000 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வாழ்ந்த தமிழ் மக்களுடைய வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன், இது எல்லாத்தையும் நம்மளால என்ன பண்ண முடியுது அப்படின்னா சங்க இலக்கியம் மூலம் அறிந்து கொள்ள முடியுது. 1 மார்க்ல கேட்பாங்க. இதெல்லாம் எதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடியுது? சங்க இலக்கியத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்றது உங்களுக்கு தெரியும். எதன் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது? சங்க இலக்கியத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படின்றது எழுத தெரியணும். சரிங்களா? அப்ப பரிபாடல் 8 தொகை நூல்ல ஒன்று. பாடப்பகுதியில் இருக்கக்கூடிய பாடல் எழுதுனது கீரந்தையார். ஓங்கு பரிபாடல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புகழுடையது. அதுக்கடுத்து இதுல சங்க நூல்ல பண்ணோடு பாடப்பட்ட நூல் எது அப்படின்னா நம்மளுடைய இசையோடு பாடப்பட்டது எது அப்படின்னா நம்மளுடைய பரிபாடல். இதுல உரையாசிரியர்கள் 70 பாடல் இருக்கிறதா சொன்னாங்க. ஆனா நமக்கு கிடைச்சது பாத்தீங்கன்னா 24 பாடல் தான். அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்கள் வாழ்க்கை முறை, சமூக உறவு, அறிவாற்றல், நினைவாற்றல், இயற்கையை புரிந்து கொள்ளக்கூடிய திறன், இதெல்லாம் வந்து எங்க தெரிய வருது? சங்க இலக்கியத்துல தெரிய வருது அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஜேஇ அட்வான்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வேதாந்து மாணவர்கள் சூப்பர் டூப்பரா நல்ல ரேங்க்லாம் வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நீட்ல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவர்களும் நல்ல ரேங்க்லாம் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து வாட்ஸ்அப் சேனல் இருக்குது. யாராச்சும் இன்ட்ரெஸ்டோட இருக்கீங்க அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கை போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோவும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இதே மாதிரி அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். பாய் பாய் பாய்.